தேவன் நீ. நல்ல உணர்ந்து உணர்ந்து என்னோடு நீ ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ. ஆதரவா என்னுடன் இருந்து சொல்லவா. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ. ஆதரவா என்னுடன் இருந்து. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ. இறுதிவர் சொல்லமா. இறுதி வரை கூடவே இருப்பார். இம்மட்டும் உதவி இறுதி வரை என்னோடு நீ. காற்றும் மழையும் பார்க்கவில்லை. உள்ளங்கை மேகம் காணவில்லை. காற்றும் மழையும் பார்க்கவில்லை. காணவில்லை. ஆய்கால்கள் எல்லாம் நன்றி. எபினேசரே எல்லாம் சின்ன எபினேசரே கோடி கோடி நன்றி சொல்லமா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி. எபினேசரே 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 கோடி கோடி நன்றி. மட்டும் உதவின தேவன் நீ. இறுதி வரை என்னோடு நீ. என்னோடு நீ. தீயும் தண்ணீர் கடக்க வைத்தீ. அக்கினி சூளை நடக்க வைத்தீ. தீயும் தண்ணீர் கடக்க வைத்தீ. அக்கினி சூளை நடக்க வைத்தீ. அழுந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரைகளில் ஏந்து கொண்டே சொல்லமா. அவிழ்ந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரைகளில் ஏந்து கொண்டே. எபினேசரே 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 கோடி கோடி நன்றி. ஓ எஸ். அவிழ்ந்து போகாமல் முழுகி போகாமல் இது நடத்தினார். கோடி நன்றி மட்டும் உதவின தேவன் நீ. இறுதி வரை என்னோடு நேரான விசுவாசத்தோடு அவன் நம்மோடு இருந்தா நம் போகிற இடமெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம் போகிற இடமெல்லாம் திறந்த வாசலா இருக்கும். மட்டும் உதவின தேவன் நீ. என்னோடு நீ. மட்டும் உதவின தேவன் நீ. என்னோடு நீ. ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டீர். கிருபையினாலே அழைத்து உங்களை என்ன தேவன் அவருடைய ரத்தத்தினால் மீட்டுக் கொண்டார். கிருபையினால் நம்மை அழைத்தார். அறியாமல் காத்து காணாமல் சேர்த்து துதி சொல்ல வைத்திடாமே. அழியாமல் காத்து காணாமல் சேர்த்து துதி சொல்ல வைத்து. எபினேசரே 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 கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி. எபினேசரே 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 கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. மட்டும் உதவின தேவன் நீ. இறுதி வரை என்னோடு நீ சொல்லமா. மட்டும் உதவின தேவன் நீ. என்னோடு நீ. காற்று மழையும் பார்க்கவில்லை. உள்ளங்கை மேகம் காணவில்லையாமே. காற்றும் மழையும் பார்க்கவில்லை. உள்ளங்கை மேகம்
எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றி விட்டீராமே. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றி எபினேசரே 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 கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி. எபினேசரே 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 கோடி கோடி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தீயும் தண்ணீரை கடக்க வைத்தீம், அக்கினி சூளை கடக்க வைத்தீம். தீயும் தண்ணீர் கடக்க வைத்தீம், அக்கினி சூளை கடக்க வைத்தீம். அவிந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீராமே. அழிந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டு அவிந்து போகாமல் அவிந்து போகாமல் நீரில் மூழ்காமல் ஏந்தி கொண்டு அவிந்து போகாமல் அவிந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். எபினேசரே 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 கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி. எபினேசரே 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 கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. மட்டும் உதவின தேவன் நீ, இறுதிவரை என்னோடு நீ. மட்டும் உதவின தேவன் நீ, என்னோடு நீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ, என்னுடன் இரு சொல்லமாம். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவா என்னுடன் இருந்து. ஆச்சரியமாய் ஆச்சரியமா தினம் நடத்தி வந்தீர், ஆதரவா என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மற்றும் உதவின தேவன் நீ, இறுதிவரை என்னோடு நீ. இம்மற்றும் உதவின தேவன் நீ. ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டே, ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டே, கிருபையினாலே அழைத்து வந்தேன். ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டேன், கிருபையினாலே அழைத்து வந்தேன். அறியாமல் காத்து காணாது சேர்த்து உம் துதி சொல்ல வைத்து. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அழியாமல் காத்து நம்மை காணாமல் சேர்த்து அவர் துதி சொல்ல வைக்கிறார், அவர் சாட்சியாய் சொல்ல வைக்கிறார். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எஸ் லார்ட் கோடி நன்றி ஐயா. எஸ் லார்ட் கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே கோடி கோடி நன்றி. மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை
தட்டலாம். இம்மட்டுமாய் நடத்தினவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சொல்லாமா, இம்மட்டும் என்ன குடும்பத்தை நடத்துனீங்களப்பா, சோத்தரிக்கலாமா. ஏசப்பா உமக்கு நன்றி 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 சொல்லாமா. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நம்மை நடத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். நாம உண்மை தவறினாலும் அவர் உண்மை தவறவே மாட்டார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனம் புத்தன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. வானமும் பூமி ஒழிஞ்சு போவது எளிதாயிருக்கும், அவர் வார்த்தை ஒழிந்து போகாது. ஒரு எழுத்தாகிலும் ஒழிந்து போகாது, ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அவருடைய வார்த்தை நிறைவேறு வரைக்கும் அது ஒழியாது. நீ மட்டும் உதவின தேவன். உண்மையா சொல்லமா, இறுதி வரை என்னோடு நீ. எஸ், உணர்ந்து சொல்லமா. ஓ எஸ், வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் இதுவரைக்கும் ஆச்சரியமாய் இந்த ஆண்டுல நம்ம நடத்தி வந்தார். ஓ ஆதரவாய் கர்த்தரோ உங்களுக்கு எனக்கு ஆதரவாய் இருக்கிறார். ஓ மனுஷனுடைய ஆதரவு, மனுஷனுடைய உதவி, மனுஷனுடைய ஒத்தாசை இல்லாம போயிருக்கலாம். ஆதரவா அவர் இருக்கிறார். இறுதி வரை என்னோடு ஒரே செங்கினி மகதடர பதுலரோ நாமர பதுலோ என்னோடு நீ. எபினேசரே எபினேசரே உணர்ந்து சொல்லமா. கோடி கோடி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா எபினேசரே. எஸ், ஆண்டுல தீயும் தண்ணீரையும் உபத்திரவங்களை பாடுகளை பிரச்சனைகளை நம்ம கடந்து வந்திருக்கலாம். நேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி. தீயும் தண்ணீரும் அடைக்க வைத்து சொல்லமா. அக்கினிச்சு அவமானங்கள், நிந்தனைகள், பாதைகள், போராட்டங்கள், நீயும் தண்ணீர் அடைக்க எதிர்ச்சொல்கள், எதிர் பேச்சுகள் சூளை நடக்க வைத்தேன். ஆவிந்து போகாமல் மூழ்காமல் காரங்களிலே அவர் ஏந்தி கொண்டு வந்தார். உங்களை என்னையும் அவர் ஏந்தி கொண்டு வந்து போகாமல் நீரில் மூழ்காமல் காரங்கள் ஏந்தி அவிந்து போகாமல் அவிந்து போகாமல் மூழ்காமல் காரங்கள் ஏந்தி கொண்டே. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா எபினேசரே எபினேசரே. ஓ எஸ்லா கோடி கோடி நன்றி மட்டும் உதவினேன் மட்டும் உதவி. ஓ 6 மாதங்கள் 6வது மாதத்தை காணும்படி நம் தேவன் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் நம்மை நடத்தினார். ஓ எஸ் ஓ என்னோடு எல்லாம் வாய் திறந்து நன்றி 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 சொல்லாமா. உங்களுக்கு உங்க தனிப்பட்ட நன்றி ஸ்தோத்திரம் ஏறிடுங்க. உங்களுக்கு செய்த உதவி சொல்லி சொல்லி ஏசப்பா இது வரைக்கும் போஷிச்சிங்களே சொல்லலாமா. ஏசப்பா என்னை குடும்பத்தை பாதுகாத்தீங்களே, ஓ ஊழியம் செய்யும்படி என்னை பராமரிச்சிங்களப்பா, என்னை பலப்படுத்தினீங்களே அப்பா. நீ கொடுத்த நன்மைகளுக்காக, நீ கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, நீ கொடுத்த ஆத்துமாக்களுக்காக நன்றி சொல்லாமா. ஓ நீங்க தந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லாமா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தரோ நமக்கு ஆதரவா இருந்தார். ஓ
ஓ ஹalleluya ஜீசஸ், ஹalleluya. நன்றி 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 அப்பா. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தேன், ஆதரவாய் என்னுடன் இருந்தேன். நடத்தி வந்தேன், ஆதரவாய் என்னுடன் இருந்தேன். ஆச்சரியமாய் நடத்தி வந்தேன். நமக்கு ஆதரவாய் மனுஷனுடைய ஆதரவு இல்லை, கர்த்தருடைய ஆதரவு. எஸ், நடத்தி வந்தேன் உடனே. எபினேசரே எபினேசரே எபினேசரே, கர்த்தர் உங்கள் அருகில தான் நிற்கிறாரு. ஓ நன்றி சொல்லுங்க, அவருடைய கருத்தை பிடிச்சு ஏசப்பா உமக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி நன்றி அப்பா. நீங்க கூட இருக்கிறதுனால நான் இருக்கிறாண்டவரே, நாங்க இருக்கிறோம்ப்பா. எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல கரங்கள் தட்டுங்க, கரங்கள் தட்டுங்க. ஓ ஹalleluya, நன்றி 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 அப்பா. சொல்லாமா எபினேசரே உமக்கு கோடி நன்றி அப்பா. ஏசலாம், இந்த ஆண்டு இது வரைக்கும் நடத்துனீங்கப்பா, இனிமேல் நடத்த எனக்கு போதுமானவரா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே எனக்கு தேவை இன்னதென்று நீங்க அறிந்திருக்க சொல்லலாமா? என் தேவை இன்னது என்று நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க தருகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. நாங்க நினைச்சதுக்கும் வேண்டிக் கொண்டதுக்கும் நீங்க அதிகமா செஞ்சீங்கப்பா. ஓ ஹalleluya. ரீமா ஷக்கரகதுலரு ரீமா நம ஷக்கரதிலி மாந்தலரு ரீமா நம ஷிக்கரிதுலு ரீமா நம தலரனலமா. உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே, நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத நான் வாழ அர்த்தமே இல்ல. உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே, உம்மை பார்க்க ஆசையும் என்னோடு பேசும் தெய்வமே. நீர் இல்லாத நான் வாழ, நீர் இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே. அல்லேலூயா அல்லேலூயா ஜீசஸ். தெய்வமே உம்மை பார்க்க ஆசை என்னோடு பேசும் தெய்வமே, நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே. சொல்லமா, நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. கூடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு, கூடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு. என் நேசர் இயேசுவுக்கும் தலை சாய்க்க இடம் இல்லை. என் நேசர் இயேசுவுக்கு தலை சாய்க்க இடம். ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் ஏக்கத்தில இடம் இருக்கு மனசுக்குள்ள. ஏங்குகிறேன் சொல்லமா ஏக்கத்தோடு இடம் இருக்கு மனசுக்குள்ள. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே சொல்லமா, நான் வாழ மனசு கேட்கல. அர்த்தமே இல்ல.
உடைஞ்சு கிடந்தேனே, உதவாம போனேனே, மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேன். சொல்லமா, உடைஞ்சு கிடந்தேனே, உதவாம போனேனே, மெய்யான அன்பை தேடி உசுருக்கு மேலாக என்னை நினைச்சேன். வாழ எனக்காக உசுரையும் தந்தாரே, உசுருக்கு மேலா சொல்லமா, என்னை நினைச்சாரே. வாழ எனக்காக உசுரையும் தந்தாரே, உசுருக்கு மேலாக உன்னையும் நினைச்சாரே. நீ வாழ உனக்காக உசுரை கொடுத்தாரே, உசுருக்கு மேலாக என்னையும் நினைச்சாரே. நான் வாழ எனக்காக உசுரை கொடுத்தாரே. ஏக்கத்தில மனசுக்குள்ள ஏங்குகிறேன். ஏக்கத்தில எத்தனை பேர் ஏங்குறீங்க? மனசுக்குள்ள நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நான் வாழ மனசு நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. வாழ்க்கை அர்த்தமே இல்லை. உம்மை பார்க்க ஆசை என்னோடு பேசும் தெய்வமே. உம்மை பார்க்க ஆசை என்னோடு பேசும் தெய்வமே. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீர் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை அர்த்தமே இல்லை. உடஞ்சு கிடந்தேனே, உதவாம போனேனே, மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேன்னு சொல்லமா. உடஞ்சு கிடந்தேனே, உதவாம போனேனே, மெய்யான அன்பை தேடி உலகேனே. உசுருக்கு மேலாக என்னை நினைச்சாரே. நான் வாழ எனக்காக உசுரை தந்தாரே. உசுருக்கு மேலாக உன்னையும் நினைச்சாரே. நீ வாழ உனக்காக உசுரை கொடுத்தாரே. உலகத்தில நான் இருந்தோ அது எனக்கு சொந்தமில்லை. நிரந்தரமாம் அவர் இருக்க ஒரு குறையோ எனக்கு இல்லை. நிரந்தரமாம் அவர் இருக்க ஒரு குறையோ எனக்கு இல்லை. நிரந்தரமாம் அவர் இருக்க ஒரு குறையோ எனக்கு இல்லை. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. சொல்லாமா, நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. உம்மை பார்க்க ஆசை. ஒரு உண்மையான அன்போடு ஒரு எதிர்பார்ப்போடு பேசும் தெய்வமே. நீர் இல்லாம அவர் இல்லாம நம் வாழ்க்கை அர்த்தமே இல்லாத. அவர்
அவர் பார்த்து சொல்ல, அவர் அருகில் நிற்கிறார், அவர் அருகில் நிற்கிறார். யாரெல்லாம் உண்மையா பாடுறீங்களோ, ஓ ஜீசஸ், ஆண்டவரே உங்க பார்க்க எனக்கு ஆசையா இருக்கிறப்பா. ஆகாமிய கூடாரங்க உலகத்துல 100 வருஷம் 200 வருஷம் 1000 வருஷம் வாழ்றதை விட அவரோடு வாழ்ற ஒரு நாள் மிகவும் சிறந்தது, மிகவும் மேலானது. எல்லாம் கரங்கத்தை கொடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு, நரிகளுக்கு கூடுண்டு, பறவைகளுக்கு குழி உண்டு, நரிகளுக்கு என்னேசர் இயேசுக்கும் தலை சாய்க்க இடமும் இல்லை. என்னேசர் இயேசுக்கும் தலை சாய்க்க இடம் எங்க சொல்லமா, ஏக்கத்தோடு எப்ராயிமே உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? ஓ நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். மனசுக்குள்ள நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத அர்த்தமே இல்ல. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே. சொல்லமா, ஓ ஜீசஸ், நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானே. திரும்ப சொல்லாமா, நான் நம்புவேன். எல்லாம் ஏச்சு நின்று உண்மையா உண்மையா மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானே. நான் நம்புவேன் மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானே. நான் நம்புவேன். எல்லாம் முழங்கள் படைத்து என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானே. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானே. ஜனிப்பித்தவன் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. ஜனிப்பித்தவன் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. கைவிடவில்லை ஐயா. என்னை இதுவரைக்கும் அவனை உங்களை கைவிடல, என்னை கைவிடல. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நீர்தானையா. ஆதரித்தீம் அரவணைத்தீம் உம் தோள் என்னை சுமந்தி. சொல்லமா, ஆதரித்தீம் அரவணைத்தீம் உம் தோள் என்னை சுமந்தி. நமக்கு முடியாத நேரங்கள்ல, பலவீனமான நேரங்கள்ல, சோர்ந்து போன நேரங்கள்ல அவருடைய தோளில் அவன் சுமக்கிறார். என்னை சுமந்தே ஆண்டவரே. நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா.
வந்தீரையா ஆரிருளில் சூழ்கையிலே ஒளியாக வந்தீரையா ஒளியாக வந்தீரையா ஒளியாக வந்தீரையா நான் நம்புவேன் நம் ஆண்டவரே இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனா இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், உங்களை நடத்துவார், என்னை நடத்துவார். நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீதான் ஐயா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. சோதனையும் வேதனையும் ஏசையா உம்மை நம்புவேன். சோதனையும் வேதனையும் ஏசையா உம்மை நம்புவேன். ஏசையா உம்மை நம்புவேன். ஏசையா உம்மை ஏசையா உம்மை நம்புவேன். ஏசையா உம்மை நம்புவேன். ஏசையா உம்மை நம்புவேன். நான் நம்புவேன் ஆண்டவரே. எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை கனவீனங்கள் வந்தாலப்பா, வேதனைகள் உபத்திரம் வந்தாலும், இவைகள் எல்லாவற்றின் மத்தியும் நம்புவேன். ஏதும் தேவ அன்பை விட்டு, கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் மீட்பரே என் இயேசுவே உயிரோடு இருப்பவரே. நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பரே என் இயேசுவே உயிரோடு இருப்பவரே. உயிரோடு இருப்பவரே. உயிரோடு இருப்பவரே. உயிரோடு இருப்பவரே. உயிரோடு மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். நான் நம்புவேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் மீட்பர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தானையா நான் நம்புவேன் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே. நீர்தானையா. நான் நம்புவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததையும் அந்நாள் பரியந்தம் காத்துக்கொள்ள அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஓ நான் நம்புவேன். ஓ எஸ் லார்ட். என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை என் ஜீவ நாட்கள் எல்லாம் உம்மை சார்ந்திருப்பேன்.
என் ஜீவனா. சொல்லமா உண்மையா உண்மையா அவரை பார்த்து நீங்க உங்க சத்தத்தை, உங்க வாயின் வார்த்தைகளை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஓ, உங்க இதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். ஆண்டவரே, என் மீட்பரை சொல்லமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்ல வாய் தந்து சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஓ, உங்களை ஆட்கொண்டவர், உங்களை சேவிக்கிறவர் இன்னார் என்று, இன்னார் என்று, இன்னார் என்று. அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மனம் மாறுகிறவர் அல்ல. ஓ ரீமனக சகர பதடரனா. அவரை பார்த்து சொல்லமா, ஜீசஸ் அவரை பார்த்து உண்மையா உண்மையான. நிறைய பேர் நினைக்கிறேன் நம்ம பாடுறேன்னு. ஆண்டவர் நம்மளோட வாயின் வார்த்தைகளை கவனிக்கிறார். வாயின் வார்த்தைகள், உதடுகளின் அசைவ கவனிக்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சொல்லமா, ஆண்டவரே நான் போகிற பாதை, வாய்த்தட சொல்லுங்க, நான் போகிற பாதை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. நான் போகிற பாதையை அறிந்திருக்கிறீங்க. நான் படுகிற பிரயாசங்களை, சகித்திருக்கிற காரியத்தை அறிந்திருக்கிறீங்கப்பா. சோதனையோ வேதனையோ ஏசையா உம்மை நம்புவேன். சோதனையோ வேதனையோ ஏசையா உம்மை நம்புவேன். ஏசையா உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். ஏசையா, ஏசையா உம்மை நம்புவேன். நான் நம்புவேன், நம்புவேன். உண்மையா 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 அவர் உங்க வாயின் வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஓ விஷமண மதடர கதடர மதட மட்டுமே என்பார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சொல்லமா, கரங்க தட்டலாமா? இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் உங்களை என்னது மேற்கொள்ளாது. காரணம், கிறிஸ்துவே நமக்கு தலையா இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் விழுகிற எவ்வளவு நொறுங்கி போவாள். எந்த வல்லமே நொறுங்கி போகும். சொல்லமா, எந்த வல்லமை நொறுங்கி போகும். என்னோட போராடின சத்துருக்கள் இல் பொருள் ஆவார்கள். என்னோட போராடின சத்துருக்கள் இல் பொருள் ஆவார்கள். தேடி நான் அதை காணாதிருப்பேன். தேடி அதை காணாதிருப்பேன். உங்க பிரச்சனைகளை தேடுவீங்க, அது காணாமே போயிருக்கும். இது இருந்ததான தேடுவீங்க, அது இருந்த தடங்கோடு இருக்காது, அது சுவடுகளோடு இருக்காது. ஓ ஹல்லேலூயா. எல்லாம் கரங்க தட்டலாமா? எல்லாம் ஏச்சு நிற்கலாம். ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி. எல்லாம் ஏச்சு நிற்கலாம். ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஓ என் ஜீவன் நாளெல்லாம் உண்மையே நான் பின்பற்றுவேன்ப்பா. உண்மையே நான் நம்புவேன். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தத அந்நாள் பரியந்தம் ஆண்டவரே கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள நீங்க வல்லவரா இருக்கிறீங்கப்பா. எங்களை ஆட்கொண்டவர், எங்களை நாங்க சேவிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். ஆண்டவரே, ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உமக்கே எல்லா துதி கன மகிமை நாங்க செலுத்துகிறோம். நிறைய பாத்திரரா இருக்கிறீங்க. நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Hallelujah.
நமக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா என்ன வாழ்க்கையில் சாட்சின்னா, இப்போ எல்லாருக்கும் சபையார்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் 2 பேர் எம்ப்ளாயி, ரெகுலர் எம்ப்ளாயின்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ணனுக்கு பிரவீன் அண்ணனுக்கு சொல்லாத நாளே இல்லை. அதாவது ஃபேமிலியில் ஒரே கடன் பிரச்சனை நிறைய, எல்லாமே அண்ணன் வீட்டு வந்திருக்காரு, நிறைய அண்ணன் நிறைய சொல்லியிருக்காரு, ஜோம் பண்ணிங்க கர்த்தர் மாற்றுவாருன்னு சொல்லி. 1 2 இல்லை, யாருக்குறைய மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்துக்கு மேலேயே கடன்லாம் பார்த்தீங்கன்னா. பேருக்கு எம்ப்ளாயி தவிர பலிபடுத்த சொல்கிறேன், என் கையிலையும் சுதி கையிலையும் ₹1 நிற்காது. பார்க்குறேன் எப்படி சொல்கிறாங்கன்னா, அவனுக்குன்னா 2 பேர் ஸ்டாஃபியா அவங்க இது அவனு. ஆனால் அந்த இடத்துல இருக்குங்களா தான் தெரியும் வாழ்க்கை எப்படி நடத்துறது. எப்படி சண்டே ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, கையில் ஒரு சிக்கன் வாங்கலாமா மட்டன் வாங்கலாம் அப்படிங்கும்போது நாங்கள்லாம் யோசிச்சிருக்கோம், என்னடா எனக்கு காசு இல்லை கையில் அந்த மாதிரிலாம். ஆனால் அது துக்கித்த நாட்கள்லாம் இருக்குது. சொல்லுவார் அண்ணன், சொல்லுவார் ஜோம் பண்ணுங்க, விசுவாசமாக ஜோம் பண்ணுங்கன்னு. என்ன தான் ஒரு பக்கம் ஊழியம் பண்ணாலும் என்ன தான் பண்ணாலும் சில அந்த மைண்ட் தட்டு வந்துட்டு போகும். என்னடா நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், பையனுக்கு இது வேறு வாங்கணும், பேம்பர்ஸ் வாங்கணும், பால் வாங்கணும், குடும்பத்தில் எல்லாருக்கும் சொல்லுவோம். ஆனால் எங்கள் வாழ்க்கை என்ன நினைக்கலாம், அவங்க எம்ப்ளாய் தானே, அவங்களுக்கு அப்படியே ஒரு கஷ்டமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் மைண்ட். ஸோ அப்படி சூழ்நிலை மேலே இப்போ கர்த்தர் என்ன எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்காருன்னா, ஏறக்குறைய அதான் சொன்னேன் 10 லட்சத்துக்கு மேலேயே இருக்குது, தாண்டி போகுது கடன்லாம். வைஃப் இது மட்டும் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இப்போது கடவுள் என்ன ஒரு அற்புதம் செஞ்சுருக்காருன்னா, விசுவாசமாக ஜோம் பண்ணியிருந்தோம், இந்த கடன் மாறணும் போது சரி அப்படின்னு பார்த்தா என்ன ஒரு தாட் வரேன்னா, இப்போ ப்ரேயர் வச்சா போக தோணாது. எங்கேயாவது நைட் போகிறோம், என்னடா இது ஒரு பக்கம் மைண்ட் ஃபுல்லாக கடன் தான் இருக்குது, எப்படா இது தீரும், ஒருவேளை நம்ம கடன்லாம் ஆண்டவர் மாற்றிட்டோம் அப்புறம் நம்ம ப்ரேயருக்கு போகலாம் அப்படின்னு தான் அவிசுவாசம். அதெல்லாம் நம்ம சொல்லுவோம், மாற்றினதுக்கப்புறம் போகலாம். அப்போது விசுவாசிக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ என்னன்னா, அந்த 10 லட்சத்துக்கும் மேலேயும் கடவுளை பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செஞ்சுருக்காருன்னா, எங்கள் வாழ்க்கையிலையும் உண்மையாக சொல்கிறேன், என்ன தான் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும், அந்த மாதிரி அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம், உடையும் டேக்ஸா கிச்சலாம் உடையும் பறக்கும் இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, இருக்கிற ஃபேமிலியில் உண்மை எல்லோரும் எல்லா வாழ்க்கையிலும் எல்லாமே இருக்கார். அண்ணன் 10 வாட்டி வருவார், நயா உங்களுக்கு இதே இந்த மாதிரி
அதெல்லாம் தாண்டி பிரச்சனை மூலியமா ஆனால் உட்காந்து ஜோம் பண்ணுவோம். என்னதான் சண்டை வந்தாலும் உட்காந்து ஜோம் பண்ணுற அந்த இது மட்டும் அந்த பழக்கத்தை கூட நான் ஒய்ஃபும் சரி ஆனால் தனித்தனியாக ஜோம் பண்ணியிருந்தோம். உட்காந்து சண்டைனா அவர் ஜோம் பண்ணுவான், நான் தனியாக ஜோம் பண்ணுவேன். அப்புறம் ஒரு ஃபேமிலியாக கூட ஜோம் பண்ணும்போது தான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்சத்தையும் கடவுள் அந்த அந்த கடனை அடித்து இப்போதைக்கு நான் இங்கே உண்மையில சொல்கிறோம். அது எப்படி அடைஞ்சது கூட எங்களுக்கு தெரியல. உண்மையிலே அடைஞ்சு இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு அதை திரும்பி ஏதோ ஒரு கனவா இல்லை நிஜமான கூட தெரியல. அவ்வளோ கடன் பிரச்சனை இது. நான்லாம் அண்ணா சூரியன் எல்லார்ட்டும் சொல்லுவேன், ஓ உண்மையாக எம்ப்ளாய் ஆனு, ஓ வந்து வாழ்ந்து பாருங்களோ, அவ்வளோ கடுப்பாகுது. ஒரு பக்கம் வீட்டில் சமாதானம் இல்லை, அம்மா இது. ஸோ அதான் சொல்லுவார் ஆண்டவர், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொஞ்சம் சில விஷயங்கள் மாற்றிருக்காரு. இப்போது ஒரு விஷயத்த மாற்றிருக்காரு, இன்னொரு விஷயத்துக்காக ஜோம் பண்ணுறோம் ஃபேமிலிக்காக. தொடர்ந்து நீங்களும் ஜோம் பண்ணுங்க. என் மணி ஒரு 2 வார்த்தை பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 10 lakhs கிட்ட எங்களுக்கு வந்து கடன் இருந்தது. ரொம்ப நாளாக அதுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். கடவுள் இன்னைக்கு அதை மாற்றி கொடுத்துருக்காரு எங்களுக்கு. கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. ஸோ அதுக்கு தான் தொடர்ந்து இந்த ஜோம் பண்ணிங்க. ஸோ அதனால தான் செவ்வாய்க்கிழமை ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் மாதிரி வச்சுருக்கோம். எல்லாம் கண்டிப்பாக வந்துருக்கு ஃபேமிலியாக. தேங்க்ஸ். நான் உன்னை ரோம 15:7 தேவன் சொன்னார், ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் என்ன பண்ண ஏற்று கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணோம்? கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல. ஆமேன். உன் மனைவி பண்றது உங்களுக்கு பிடிக்கலையா? கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்ல. இவ்வளோ பாவியா இருந்தீங்க, இவ்வளோ மோசமா இருந்தீங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அன்பு செலுத்துங்க. மற்றவங்க பண்ணது உனக்கு பிடிக்கலீங்களா? கிறிஸ்துவ நேசித்தார்ல, நேசித்தாரப்பா. நீங்கள் என்ன பண்ணணும்? மற்றவங்கள நேசிக்க. அப்போ நீங்கள் ஒருத்தரை பகைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவங்க செய்ய தப்பை பார்க்காம அவங்க வாழ்க்கையில் செய்ய நன்மையை பாருங்க. அல்லேலூயா. மனுஷன் இருக்கிறது ஒரு கெட்ட புத்தி என்னன்னா, 10 நல்லது பண்ணியிருப்பாங்க, ஒரு கெட்டது தான் பண்ணியிருப்பான். அந்த ஒரு கெட்டதை நினச்சிக்கிட்டு 10 நல்லது பண்ண விட்டுருவான். நான் என்ன சொல்றேன்னா, 10 தப்பு பண்ணா கூட 1 நல்லது பண்ணிக்கிறான்ல, அது 1 நல்லது பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறங்க, மன்னிச்சிருங்க. இது சொல்லுது என்ன பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு தேவன் உதவி செய்வாராக. அன்பு எல்லாவற்றையும் மூடும். அல்லேலூயா. அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும். ஆமேன். நம்ம தேவனை போல அன்பு உள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாகவே தேவன் நம்மளை ஆஸ்வதிக்கிறார். மாத்திரம் இல்லை, தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச மாத்திரமா இருக்கும். ஆமேன். கலாத்தியர் 6:8 எடுத்துக்கொள்ளலாம். நான் இதை பைபிளில் அங்கே போடுறதில்லை. ஏன் போடலை அப்படின்னா, நீங்கள் பைபிள் தொடர்ந்து பார்க்க மாட்டீங்க, இதுவே பார்த்துட்டு இருக்கீங்க. பைபிள் தொழுக்கிற ப்ராக்டிஸ் உங்களுக்கு வேணும் ஒன்றுக்கு அதை என்ன பண்ணலாம், வேணாம்பா நிப்பாட்டு, இது மட்டும் போட்டு நீ அவங்களே பைபிள் தொடர்ந்து பார்த்து படிக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதால கலாத்தியர் அது மட்டும் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம், 6:8 பைபிள் எடுத்து நீங்க என்ன திறந்து அது கண்ணால பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, படிங்க. நிச்சயமா அது உங்களுக்கு நன்மையாவே இருக்கும். ஆமேன். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமேன். ஹல்லேலூயா. இங்க போட்டிருக்கு 6:8 என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில எப்படி நான் வாழ வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நான் உலகத்துல வாழும்போது, உலகத்துல வாழ்ந்தாலும் நான் ஆவிக்குரிய ஒரு மனிதனாக இந்த உலகத்துல பண்ண வாழ வேண்டும். அல்லேலூயா. உலகத்துல வாழுறோம், ஆனாலும் எப்படி பரலோகத்தை தேவன் சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும் என்றால், பூமியில் தேவராஜ்யம் வர வேண்டும் என்றால், பரலோகத்துல மாம்சம் ஆளுகை செய்யல, பரலோகத்துல மனித எண்ணங்கள் ஆளுகை செய்யல, அங்க ஆவியின் எண்ணங்கள் ஆளுகை செய்யறதுனால பரலோகம் பரலோகமா இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் எது ஆளுகை செய்யணும்னா, ஆவியின் சிந்தனை என்ன நமக்கு ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. எது ஆளுகை செய்யணும்? ஆவியின் சிந்தனை நமக்கு ஆளுகை செய்தால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதான் சொல்றாரு இந்த இடத்துல, நீங்கள் மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை. நீங்க உலகத்துடைய காரியங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்யாம மாம்சத்தின்படியே நீங்க செய்துதான், மாம்சத்துல கசப்பு, வெறுப்பு, கோபம், பொறாமை இப்படியே நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா
நீங்க அழிவை அறுப்பீர்கள், ஆவிக்கேற்றபடி உங்க வாழ்க்கை இருக்கும் என்றால் நீங்க எதை அறுப்பீங்க? நித்திய ஜீவனை அறுப்பீர்கள். அல்லேலூயா. அதே அதே பாத்தீங்கன்னா யோவான்ல 16:12-13 பாத்தீங்கன்னா இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்ட யாவையும் குறித்து வரப்போகிற காரியங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். 14 அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனால் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே இந்த உலக வாழ்க்கையில் நீங்க வாழ்ந்தாலும் ஆவியானவர் துணை உங்களுக்கு இல்லைன்னா உங்க வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஆவியானவர் தான் உங்களுக்கு உதவி செய்கிறவர். ஆவியானவர் தான் உங்க வாழ்க்கையில என்ன பண்ண நன்மை செய்கிறவர். இந்த உலக வாழ்க்கையில நீங்க இருக்கிற வாழ்க்கையில நீங்க உலகத்தை இருக்கும்போது நீங்க ஆவியானவரை சார்ந்து நீங்க வாழ்ந்தால்தான் இந்த உலகம் பரலோகம் மாதிரி மாற ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை விரும்புற வாழ்க்கையா மாற ஆரம்பிக்கும். ஏனென்றால் தேவன் ஒன்னு செய்ய விரும்பும் போது அங்க ஆவியான அசைவாடு இருந்தது. உலகத்துல ஆவியானவர் அசைவாடின பிறகு உலகம் சீரடைந்தது. உலகம் எப்படி வந்துச்சு? வெறுமையா இருந்தது, ஆழத்தின் மேல இருந்தது, இருள் இருந்தது. அப்பேற்பட்ட உலகத்தையும் அப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலை மாற்ற வேண்டும் என்றால் ஆவியானவர் துணை இல்லாமல் உங்க வாழ்க்கையை பரலோக வாழ்க்கையாக மாற்ற முடியாது. அல்லேலூயா. அதே வேளையில உங்களுக்கு என்ன தெரியுமா இருக்கணும்? இயேசு சொல்லும் போது அவர் சுயமா எதையுமே பேசாமல் என்பதை எடுத்து என்ன பண்ண பேசுறாராம். நான் சொன்ன வார்த்தை எடுத்துதான் பேசுறாரு. அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில ஆவியானவர் கிரியை செய்வேன், ஆவியானவர் தான் மாற்றாரு. ஓகே, ஆவியானவர் தான் வாழ்க்கையை மாற்றுறாரு, ஆவியானவர் குடும்பத்தை மாற்றாரு, குடும்பத்துல பொருளாதாரத்தை மாற்றுறாரு, எல்லாம் ஓகே தான். ஆனா ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒண்ணு தேவை. அது என்னது? அதேங்க போட்டிருக்கு, என்னுடைய எடுத்து. அல்லேலூயா. சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். எப்படி நடத்துவார்னா அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களுக்கு அறிவிப்பார். நான் சொன்ன வார்த்தைகளை, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை, இந்த வார்த்தை எடுத்துதான் ஆவியான பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை ஆஸ்வதிக்க போகிறாரு. அவர் சுயமா ஆசிக்க போவதில்ல. அவருக்கு உங்ககிட்ட ஆவியான கிரியை செய்ய வேண்டுமா? உங்ககிட்ட இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துடைய சொல், அவருடைய வார்த்தை உங்களுக்கு இருக்கும்போது அந்த வார்த்தை எடுத்தான் பயன்படுத்த போறாராம். அல்லேலூயா. போனா கேட்டேன், என்ன கேட்டேன்? பைபிள் படிச்சீங்களா அப்படின்னு. அல்லேலூயா. போனா கேட்டேன், பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணீங்க கேட்டேன். எல்லா நாளும் பைபிள் படிச்சேங்க அப்படின்னு கை தூங்க பார்க்கலாம். எல்லா நாளும் பைபிள் படிச்சேன். பாத்தீங்களா? போனோட கை இன்க்ரீஸ் ஆயிருக்குது, ஆனா இன்னும் முழுசு ஆகல. போனோட எல்லா நாளும் ஜெபம் பண்ணீங்களா? சரி, எதுவுமே கை தூக்கானுங்க. ஏன்னா உங்க கையில இந்த முடக்குவாதம் தான் இருக்குதா? முடக்குவாதம் இல்ல பேரலைஸ் ஏதாவது இருக்குதா? நம்ம இதுதான் முக்கியம்னு தெரியுது. இப்போ எப்படி சொல்ல போனோம்னா, உங்களுக்கு இப்போ சாப்பாடு தேவை. உங்ககிட்ட என்ன இருக்கு? அரிசி இருக்கு. ஆனா சாப்பாடு ஆக்கணும்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். பொது என்ன பண்ணும்? கேஸ் எல்லாம் என்ன பண்ணிடலாம், அடுப்புல கறி எரிப்பா எடுத்து என்ன பண்ணிடலாம். ஆனா முக்கியமா தண்ணி வேணும். தண்ணீர் அரிசி போட என்னாவும் சாதமா மாறும். ஓகேங்களா? இப்போ உங்ககிட்ட அரிசி இருக்கு, தண்ணி இல்லை, சாதமா முடியுமா? இந்த அரிசி என்பது ஆண்டவர் வார்த்தை, விதை இருக்கு, அரிசி இருக்கு. ஆனா ஆவியானவராக தண்ணி உங்ககிட்ட என்ன பண்ணல, இல்ல. அப்பொழுது ஆவிக்குரிய மனுஷனாகி இந்த மனுஷனுக்கு ஆகாரம் கிடைக்காது.
இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? தண்ணி மட்டும் இருக்குது. இப்ப என்ன இல்ல? அரிசி இல்ல. ஆவியான மாத்திரம் இருக்கிறாரு. என்ன இல்ல? பைபிள் படிக்கல, பைபிள் வார்த்தை இல்ல, இந்த விதை உங்ககிட்ட இல்ல, இந்த வசனம் உள்ள இல்ல. யாருக்கு நல்லா ஆராதிக்கிறீங்க, நல்ல பாட்டு பாருங்க, ஆவியம் இறங்கிட்டாரு. ஆனா ஆவியான இறங்கின ஆவியானவர் உங்களை ஆஸ்வதிக்கணும்னா, உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா, உங்களுக்கு செய்யணும்னா உள்ள தேர்றாரு. என்ன தேர்றாரு? எதுக்குள்ள? களத்துக்குள்ள, சட்டிக்குள்ள. என்ன தேர்றாரு? அரிசி இருக்கான்னு பாக்குறாரு. பாவி மனுஷன், அரிசியே இல்லாம என்ன பண்ற? தண்ணி மட்டும் கொதிக்க வைக்கிறீங்கடி, கொதிக்க வைக்கிறியாப்பா, என்ன பண்ணு? அரிசி அதை யோசிச்சு பார்ப்போம். வீட்டுல இப்ப அரிசி வந்து எல்லாம் தண்ணி வச்சுட்டு இப்போ தேடுறீங்க. ஏன் தேடுறீங்க? அரிசி குண்டா தேடுறீங்க. பார்த்தா உனக்கு என்ன இருக்குது? காலியா இருக்கு. சாப்பிட முடியுமா? அதான் பண்ணிருக்கீங்க. நல்லா துதிக்கிறீங்க, ஆனா பைபிள் வார்த்தை ரீடிங் இல்ல, இது வெளிப்பாடு இல்ல. சும்மா பார்த்தா உள்ள ஒண்ணு இல்ல, அரிசி இல்ல. நீங்க அன்னைக்கு என்னதான்? பட்னி தான். என்னதான்? அதான் சொல்றேன், தேவன் உங்களோட பேச வேண்டும் என்றால், உங்களை ஆஸ்வதிக்கணும்னா, உங்களை உயர்த்தணும்னா, உங்க தேவை சந்திக்கணும்னா, இந்த வார்த்தை எடுத்துதான் தேவன் பயன்படுத்த முடியும். இந்த வார்த்தை உங்ககிட்ட இல்லைன்னா எதை வச்சு ஆண்டு உங்களை பயன்படுத்துவாரு? எதை வச்சுதான் பேசுவாரு? எதை வச்சுதான் என்ன வீடு நிறைய என்ன தண்ணி நிறைய இருக்குங்க, ட்ரம்மா தண்ணி இருக்குங்க, என்ன பிரயோஜனம்? வார்த்தை இல்லையே. இந்த வார்த்தை தான் இருந்தா தண்ணியில போட்டா இது பண்ண சூடு பண்ணா உங்களுக்கு அரிசி இதை வரும், சாதமா வரும். இதே தான் ஆவிக்கிற வாழ்க்கையிலையும். நீங்கள் நல்ல பைபிளை படிக்கணும், நல்ல ஆவிய நிறைய நிரம்பணும். அப்பொழுது ஆவி நிறைவு எடுத்து வரும். நல்ல ஆராதிக்கணும், நல்ல தேவன் ஆண்டவரே ஆராதிக்கிறப்பா என்னோடு வாங்கப்பான்னு ஜெபிக்கணும். அப்பொழுது உங்க வாழ்க்கையில என்ன பண்ணும்? பொங்கும். என்ன பொங்கும்? அரிசி பொங்கும். சொல்லுவாங்களா, ஒலை பொங்கும். இல்ல ஒலைதான் வைக்கணும் யாராவது உங்களுக்கு. அப்ப உங்க வாழ்க்கையில ஒலை வைக்கணுமா இல்ல ஒலை பொங்கணுமான்னு யாருதான் இருக்குது? ஆனா அதே டைம்ல ஆண்டவரே ஆஸ்வதிக்கலப்பான்றீங்க. அவர் இறங்கி வராரு, தேடுறாரு, உள்ள இதான் இருக்குதான் தேடுறாரு. என்ன இல்ல? ஒண்ணுமே இல்ல. ஆமென். அதனால உள்ள என்ன கொஞ்சம் அரிசியை கொஞ்சம் போட்டு வைங்க. பக்கம் சொல்ல, உள்ள கொஞ்சம் அரிசிய போட்டு வைங்க. வாயில மட்டும் அரிசி போடுறீங்களே, நல்லா சாப்பாடு மட்டும் சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி கொஞ்சம் அரிசினா வார்த்தை, அரிசி வாயில போட்டு சொல்ல, இந்த வார்த்தைய கொஞ்சம் படிச்சு இதயத்துல ஸ்டோர் பண்ணி வைங்க, இதயத்துக்குள்ள கொண்டு வாங்க. அப்போது இதயத்துக்குள்ள இறங்கின ஆவியானவர் இதை எடுத்து பேசி உங்க சுகத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு, உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறாரு. அதே சமயத்துல ஆண்டு ஆஸ்வதிக்கும் போது நீங்க கேக்குறீங்க இல்லைங்களா, எப்படி ஆஸ்வதம் உங்களுக்கு சில டைம் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ல வரேன் பாருங்க. ஆண்டவரே எனக்கு காசே இல்லப்பா, ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா அப்படின்ற. ஏன் சாட்சியை சொல்றேன்னு, போன மாசத்துல வந்து எங்க அம்மாவுக்கு மாத்திரை அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருவேன். அப்புறம் காசு வந்து அனுப்புடா அப்படின்னாங்க அம்மா. பார்த்தோன்னா போன மாசம் ரொம்ப டைட்டா இருந்துச்சு. ஏன்னா பொண்ணை வந்து இந்த கிளாஸ் மாதிரி அனுப்பி விட்டோம். அது 5500 ரூபாய் ஆச்சு. அதனால நாங்களும் எங்க வெளியே போல. 5500 ரூபாய் பொண்ணுக்கே அங்க ஒரு கேம்ப் மாதிரி, கிறிஸ்டின் கேம்ப் 10 நாள் பிரேஸ் வர்ஷிப் கிளாஸ் இருந்தது. 10 நாள் அனுப்பிட்டோம். சரி, இந்த எங்கேயும் வெளியே போவேனா, அந்த காசெல்லாம் செலவாச்சு சொல்லிட்டு நான் என்ன அம்மா சொன்னாங்க, உங்கள்கிட்ட காசு இல்லைல்ல, சரி ஒரு தேவைப்படுது அப்படின்னாங்க. அப்போ நான் ஜோம், ஆண்டவரே கேட்குறாங்க, நம்ம கேட்க மாட்டேன், கேட்குறாங்க, அம்மாவுக்கு அந்த காசு அனுப்ப உதவி செய்யுங்கப்பா அப்படி ஜோம் பண்ணேன்னு ஒரு 2 நாள்ல ஒரு டக்குன்னு ஆர்டர், எப்படியோ தெரியல, டக்குன்னு ஆர்டர் ஒன்று வந்தது, ஒரு வேலை வந்தது. டக்குன்னு ஒரு 10,000 கிடைச்சிச்சு. எவ்வளோ கிடைச்சிச்சு? 10,000 ரூபாய் கிடைச்சிது. 10,000. அப்போ சந்தோஷமா போச்சு. 10,000 ரூபாய் இதே என்ன உனக்கு சொல்லு, ட்ரெஸ் வேணுமா, இல்லை பேசு, வைஃப் பேசுன்னுக்கிறோம். அப்போ ஆண்டு சொன்னாரு, எதுக்கு இது காசை கேட்டேன்னாரு. அப்ப நம்ம எங்க அம்மாவுக்கு தான் கேட்டேன், மறந்துட்டேன். காசு தான் மறந்துடுவோமே, அப்புறம் என்ன, காசு வந்து எல்லாத்தையும் மறந்துடுறோம். மறந்துட்டு உட்காந்து ஜெபம் பண்ணு, அக்கௌண்ட்ல வந்துச்சு, பரவாயில்லையே வந்துச்சு, சரி அது வாங்கலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கும்போது ஆண்டு கேட்டாரு, எதுக்காக கேட்டேன்னாரு. நான் யோசிக்கிறேன், எதுக்காக கேட்டேன், ஆஹா எங்க அம்மா கொடுக்குறதெல்லாம் கேட்டேன், காசு வந்து நான் மொத்தம் மறந்துட்டு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணிட்டேன், எங்க அம்மாக்கு அனுப்பிட்டேன், 2000 அனுப்பிட்டேன். அப்போ மனசு சந்தோஷம். ஓகே,
அம்மாக்கு அனுப்பிட்டியாரு, சந்தோஷம்டா அப்படின்னாங்க. அப்போ இது எது சொல்லுவார் அப்படின்னா, உங்கள்கிட்ட காசு இல்லை, நீ கேட்குறீங்க, கேட்கும்போது உங்க பிளெஸ்ஸிங்கோட தான் உங்க விதையும் வருது. 10,000 கொடுக்குறாரு, அந்த 10,000 ரூபாய், ஒரு பேச்சுக்கா என்ன சாம்பிள் சொல்றேன், அந்த 10,000 ரூபாயில தான் உங்களுடைய விதையும் இருக்கு. நீங்க 10,000 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்க விதையும் சேர்த்து சாப்பிடுறீங்க. அடுத்த பிளெஸிங்குக்கு அது என்ன பண்ணல, வாய்க்காலா அமையல. இதான் நம்ம பண்ற மிஸ்டேக். நம்ம ஆண்டு கொடுக்கும் போது, பிளஸ் பண்ணும்போது, நம்ம கொடுக்கிற காசுக்குள்ள இதுதான் இருக்குது, விதையும் நம்ம ஆண்டு கொடுக்கிற பணத்துல தான் இருக்கு. நம்ம வாங்குற சம்பளத்தை எது இருக்குது, விதை இருக்கு. அது எங்க போகணும், தேவ சமூகத்துக்கு வரணும். அல்லேலூயா. ஆனா கொடுக்கிற 10,000 ரூபாயும் விதையும் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட காசு ட்ரை ஆயிடுது. அப்ப திருப்பி என்ன பண்றீங்க, ஆண்டோட போயிட்டு ஆண்டவரே காசு இல்லப்பா கேக்குறீங்க. இது யாருக்கெல்லாம் இது ரிப்பீட் நடக்குதோ அவங்க எல்லாம் விதையும் சாப்பிடுறாங்க. நீங்க காசுக்காக சொல்ற பாருங்க, காசுக்காக தேவங்கிட்ட போக அவசியம் இல்ல. அந்த காசை அதிகமாக்குகிற விதை உங்ககிட்ட தான் இருக்கு. எங்க பிரச்சனைனா, நீங்க விதைய சாப்பிடுறதால தான் அடுத்த ஒரு பிரச்சனைக்கு காசு எதிர்பார்க்குறீங்க ஆண்டு கிட்ட, அடுத்த ஒரு பிரச்சனைக்கு காசு எதிர்பார்க்குறீங்க ஆண்டு கிட்ட, அடுத்த ஒரு பிரச்சனை ஆண்டு எதிர்பார்க்குறீங்க. ஆண்டு அப்படி உங்க சிருஷ்டிக்கல, விதைப்பும் மறுப்பும் பூமி உள்ளளவும் இருக்கும். அல்லேலூயா. கொடுங்க அப்போது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி மடியில சகித்தக்கதாக தேவன் கொடுப்பாரு. நீ ஒவ்வொருத்துக்கும் ஆண்டவரே அது காசு வேணும், இது காசு வேணும்னா என்னன்னா, நீங்க ஆண்டு டிபெண்ட் பண்ணி இல்ல, ஆண்டு கொடுக்க விதையை நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ஒன்னொன்னுக்குமே நீங்க காசுக்கு போய் ஆண்டு கேட்டுட்டு இருந்தா என்ன பிரச்சனைனா, நீங்க விதையே சாப்பிடுறீங்க. நீங்க ஒன்னொன்னுக்கும் ஆண்டவர் பணத்துக்காக தேவனுக்கு நோக்கி நோக்கி அவசியம் இல்லை. ஏன்னா பணத்துக்கு வேண்டிய அது அதிகமாக்க வேண்டிய விதை பிளெஸிங் ஆண்டு கொடுக்க வருமானத்துல இருக்கு. நீங்க வருமானத்தை என்ன பண்றீங்க, சாப்பிட்றீங்க, ஆண்டு கொடுக்கதை சாப்பிடுறீங்க. அதனால எல்லாம் காலி ஆயிடுது. திருப்பி தேவன்கிட்ட போய் ஆண்டவரே காசு இல்ல, ஆண்டு கொடுக்கிறாரு. கொடுக்கிற காசுல என்ன இருக்குது, உங்களுக்கு வேண்டியது இருக்குது, விதை இருக்கு. நீங்க விதையும் சாப்பிட்டீங்கன்னா திருப்பி ஆண்டவரே எனக்கு இது கேட்ட காசு இல்லப்பா தாங்கப்பான்னு கேக்குறீங்க. இது இது அப்ப இது வந்து கரெக்டான ப்ரொசீஜர் அல்ல. அப்படி நடக்குது அப்படின்னா நாம் என்ன பண்ணிருக்கிறோம், விதைய சாப்பிடுறோம். உங்களுக்கு எவ்வளவு ஆசை வேணும்னா எவ்வளவு ஜெபம் பண்றதுல இல்ல, எவ்வளவு கொடுக்கறதுல இருக்கு. அல்லேலூயா. எவ்வளோ ஏக்கர் கணக்கு, எவ்வளவு நிலம் இருக்கு உங்ககிட்ட, எவ்வளவு விதை வேணும்னா எவ்வளவு ஏக்கர் இருக்குன்றது மேட்டர் இல்ல, எவ்வளவு அது ஏக்கர்ல விதைக்கிறீங்க தான் விஷயமே. அல்லேலூயா. அதை தேவன் உங்க கையில கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. சிறுக விதைக்கவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீ அறுக்கல அப்படின்னு என்ன அர்த்தம், விதைக்கல. சூப்பர். அது விதைக்கலன்னு அர்த்தம். நீங்க விதைக்கிறீங்க, நீங்க அறுக்கிறீங்கன்னு அர்த்தம், விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இட காசே இல்ல விதைக்கிறதுக்கு, 10 ரூபா கொடுங்க, அதுல உனக்கு கிடைக்கும், அது உண்மையா இருங்க. அது 1000 ரூபாய் கொடுங்க, அதுல உண்மையா இருங்க. அப்புறம் 10,000 கொடுங்க, அதுல உண்மையா இருங்க. 1 லட்சம் கொடுங்க, அதுல உண்மையா இருங்க. உங்களுடைய இது 10 நிப்பாட்ட போறதுல தேவன் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிற அளவு கூட தேவன் உயர்த்த முடியும். எதை பொறுத்து இருக்கு, தேவன் ஆசீர்வாதத்தை பொறுத்து இல்ல, நீங்க விதைக்கிறத பொறுத்து இருக்கு. அல்லேலூயா. அதனால நீங்க இதுல அப்பயே சொல்லணும்னா, இது அப்பயே சொல்ல, இப்போ 2,000 கொடுத்தேன்ல, 2,000 கொடுத்த பிறகு இப்ப என்கிட்ட எவ்வளவு இருக்கு, சூப்பர், 8,000 ரூபாய் இருக்கு. நான் விதைச்சு கொடுத்தால அடுத்த ஒரு வேலை வந்தது, அதுல ஒரு 9,100 வந்தது. எவ்வளவு வந்துச்சு, ஏன் வந்தது, என் திறமை அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல. ஏன், அப்ப ஆண்டு கட்டு கொடுத்தாரு, விதைய சாப்பிடாத, விதை. அல்லேலூயா. விதைச்சேன்னா நீ அறுப்ப, விதைச்சுக்கிட்டே இரு, நீ அறுத்துக்கிட்டே இருப்ப. நீ விதையை சாப்பிட்றதால தான் சொன்னாரு, கொடுக்கிற வருமானத்துக்குள்ள விதையை வச்சிருக்கிற, நீ விதையை ஒழுங்க விதைச்சிரு, கண்டிப்பா என்கிட்ட காசுன்னு நிக்க தேவையில்லை. நான் உன்னை வானத்து பழகினத்திலிருந்து இடங்கொள்ள மட்டும் உன்னை என்ன பண்ணுவேன், ஆஸ்வதிப்பேன். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை எங்க கிடைக்குதுன்னா, நம்ம இந்த வார்த்தையை படிக்கும் போதுதான் கிடைக்குது.
இதை படிக்க 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 நமக்குள்ள ஆவியர் வேலை செய்ய ஓகே கொடுக்கலும் போல நம்ம என்ன பண்ணலாம், விதைப்போம், அறுப்போம். ஆமேன். நேரத்தை கொடுங்க ஆண்டவருக்கு, நீங்க ஆயுசு அறுக்கலாம், நன்மையை கொடுங்க, தேவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. ஏழைகளுக்கு கொடுத்துட்டே இருங்க, கஷ்டப்பட்டு கொடுத்துட்டே இருங்க. நிச்சயமா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, தேவன் மீண்டுமாக என்ன உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. அல்லேலூயா. ஓகே. அப்போ கலாத்தியர் 5:14-15 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் 10 கட்டளை. அந்த 10 கட்டளையை நீங்க பிரிச்சீங்கன்னா 618 கட்டளை வரும். இந்த 618 கட்டளையும் யாராலையுமே, எந்த மனுஷனாலையும் என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. அப்பேற்பட்ட பவுல என்ன பண்றாரு, அப்படியே தடுமாறுறாரு. என்ன முடியல நடுங்குறாரு. ஏன் கேட்டீங்கன்னா, ஏன் கடைபிடிக்க முடியலன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கட்டளையும் கடைபிடிச்சிடலாம். இருதயத்துல எண்ணத்துல தப்பு வந்தா கூட அதுவும் பாவண்டர். எண்ணத்தை தவறான எண்ணங்கள் வந்தாலும் அப்ப நான் என்னை கண்ட்ரோல் பண்றேன். ஆனா எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணல, அதுவும் 618 கட்டளைகள் இருக்குது. எல்லாத்தையும் கடைபிடிச்ச பவுல் சொல்றாரு, நான் நல்லது செய்யணும்னு பாக்குறேன், என்ன செய்ய முடியல. எனக்குள்ள பாவத்தை குறித்த ஒண்ணு போராடிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் தேவனுடைய கிருபை, தேவ தயவு, அல்லேலூயா, கல்வாரி சிந்தின இரத்தத்தின் மூலமாக நான் எல்லாம் ஜெயிச்சிட்டேன். ஏனென்றால் அன்பு. நான் தேவ நேசிக்கிறபடினால, நான் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறபடினால, அவர் விசுவாசிக்கிறபடினால, அவர் கட்டளை கை கொண்டாரு. அதனால அவர் ஏற்றுக்கொண்டபடினால நான் செய்யலாம் கூட அவர் செய்ததை எனக்கு ஆண்டு கொடுத்துட்டாரு. ஆமென். அப்படி நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்றால் இந்த அன்பை நீங்க வெளிப்படுத்தினாலே எல்லா கட்டளையும் என்ன பண்ணுது, கைப்பிடிச்ச மாதிரியா. அதான் போட்டிருக்கு இந்த இடத்துல, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயா என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஆமென். ஒரே முஸ்டர். இந்த இதை யாரால, பழைய ஏற்பாடு யாராலுமே செய்ய முடியல. ஆனா சொல்றாரு, நீ அன்பா இருப்பா. அன்பா இருந்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை மொத்தம் என்ன பண்ணுது, நிறைவேற்றி முடிச்சுட்ட. அல்லேலூயா. எல்லாட்டும் என்ன பண்ணுங்க, அன்பா பக்கத்து பாசம், அன்பா இருப்பா, அன்பா இருங்க, அன்பா இருங்க, எல்லாரும் அன்பா இருங்க. சண்டை போடாதீங்க. ஏன்னா பிசாசு சண்டை போட வைப்பான், கெடுக்க பார்ப்பான், பகையை மூட்டுவான், உங்களுக்குள்ள சண்டையை கொண்டு வர பார்ப்பான். சண்டையை தூண்டி விட்டாலே அது காரணம் யாரு, பிசாசு. அல்லேலூயா. அதங்க போட்டிருக்கு 15ல, நீங்கள் ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால். அப்படின்னா போட்ட சண்டையில பிடிச்ச என்ன பண்றாங்க, கடிச்சு கொதறாங்களா. யார் கடிச்சு கொதருவாங்க, சண்டை போற எந்த மிருகம் கடிச்சு கொதரும். நீ காத்துல பார்த்த நாயை பார்த்த வந்தேன். ஒரு பூனைய 8 நாய் 10 நாய் கடிக்குது. அவர் மாட்டிட்டாரு, ஒரு வழி இல்ல, தப்பிக்க முடியல, 10 நாய் புதிச்சு. அப்புறம் நான் போய் என்ன பண்ணேன், கல் அடிச்சு எல்லாம் துரத்தி விட்டேன். பார்த்தா கொலை வீரம் அப்படியே ஒரு கால் கடிக்கு போட்டு அப்படியே கத்துது, அப்படியே ஓடி போச்சு. அப்போ அண்ணன் வர்றாரு கடிக்கிறதுக்கு. இது மாதிரி பிசாசு உங்க பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை கடிச்சு பட்சிக்க வருவான், கடிச்சு நாசமாக்க வருவான். ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருந்தான், கசப்பு இருந்தான். இதான் போட்டிருக்கு, பட்சித்திட்டு அழிவீர்கள். அப்படி ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்படி ஒருவருக்கு கடிச்சு கொதறாதீங்கப்பா. ஒருவருக்கு பேசாதீங்க, ஒருவருக்கு தப்பானது நீங்க பேசாதீங்க, அன்பு செலுத்துங்க. ஏன்னா பிசாசு ஒருவருக்கொருவர் உங்க சண்டையை ஏத்தி விட்டு உங்க குடும்பத்தை நாசம் பண்ணி உங்களை பிரிச்சு, உங்க பிள்ளைய பிரிச்சு உங்க நடுத்தோடு நிப்பாட்டுதான் பாப்பாவும் பிசாசு. பிசாசு எவனை கொல்லவும் அழிக்க வேண்டும் என்ன பண்றான், வகை தேடி சுத்திக்கிட்டு இருக்கிறான். ஏதோ வகை இருக்குமா வாழ்க்கையில. ஆனா ஆவியானவர் அப்படி அல்ல, அவனை இணைக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. நன்மை செய்கிற ஆவியானவர், உங்களை உயர்த்துகிற ஆவியானவர். நீ எந்த சூழ்நிலை சரிதான், எவ்வளவு மோசமான சூழ்நிலை சரிதான், நீ ஆவியானமா சார்ந்துகிட்டு இந்த பைபிளை படிச்சு இதயத்தில் ஆண்டு ஏற்றுக்கொண்டு நீ அப்படி வாழ்ந்தீங்கன்னா, அன்போடு வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா.
இங்க 4 தான் மேலதான் போவீங்க, கீழே போக மாட்டீங்க. 4 தான் வாழ்க்கை இருந்துட்டு தான் இருக்கு, தவிர கீழே போகாது. எது இருந்தா இருதயத்துக்குள்ள வேத வசனமும் ஆவியோட பிரசனம் இருந்ததுன்னா நிச்சயமா உங்களோட வீட்டுல எது பொங்கும்? அரிசி பொங்கும். இல்லைன்னா என்ன பொங்கும்? சுடுத்துட்டு தான் பொங்கும். அதை குடிச்சிட்டு போக வேண்டியதான். வார்த்தை இல்லையே, வார்த்தை இல்லாம நீங்க ஆவியான வயசு ஒரு இல்ல, அந்த டைம்ல என்ன பண்ணும்? குடிச்சுக்கலாம். ஆனா உங்க என்ன அடங்காது? உங்க பசி அடங்காது. தண்ணி குடிச்சா கொஞ்ச நேரத்துக்கு பசி அடங்கும், அது வச்சா வாழ்க்கை ஓட்ட முடியாது. தண்ணி அடிச்சா பசி அடங்கும், வாழ்க்கை ஓட்ட முடியாது. ஆவி நிறைவில ஓடலாம். ஆனா வார்த்தை இல்லைன்னா, பைபிள் வார்த்தை உங்க இருதயத்துக்கு உள்ளே இல்லைன்னா, அதை படிக்கலன்னா, தியானம் பண்ணனா, அது உங்க மனசுக்குள்ள இல்லைன்னா, இவங்களால ஒரு பெரிய தூரத்தை, ஒரு நிறைய பிரச்சனையை உங்களை செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ நாம் ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை, கத்த விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் வார்த்தையை பிடித்து கொண்டு ஒரு அன்பு செலுத்தி ஒரு விட்டு கொடுத்து ஒவ்வொருக்கும் நேசமா இருந்தீங்கன்னா நல்லா பழிச்சுப்பீங்க. இல்லைன்னா பிசாசு கையில நீங்க மாட்டீங்கன்னா, கடிச்சு கொதறினீங்கன்னா ஒன்றும் இல்லாம அழிக்கப்பட்டுதான் போவீங்கன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. 17 படிக்கலாம். 16-17. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நம்ம இங்க பார்த்தோம்ல, அந்த 6-8 பார்த்தோம்ல, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன். அது ஒரே மாதிரிதான் வருது இந்த இடத்துல. ஓகே, அடுத்து 17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், இந்த ஆவி மாம்ச விரோதமாக என்ன பண்ணும்? இச்சிக்கிறது. ஹல்லேலூயா. விஷயம் செய்யும் போது கண் அப்படி இழுக்கும், உள்ள ஆவி சொல்லு வேணாம், தப்புன்னு சொல்லும். பா அப்படி சொல்லிட்டு அதே பார்த்துட்டு இருக்கும். ஆவி சொல்லு இல்ல 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 செய்யாதேன்னு சொல்லும். பாவத்தை செய்யாத, அத பார்க்காத, இத பேசாத, விடுப்பா அப்படி சொல்லும். இல்ல இல்ல பேசாத, பார்க்காத. இப்படி உங்களுக்குள்ளேயே 2 இது மோதி இருக்கு. பார்த்துருக்கீங்களா? சில விஷயத்த 2 சொல்லும். உனக்கு தப்பு பரவாயில்ல, ஊர்ல யார்தான் பண்ணல, ஊர்ல யாரெல்லாம் திருடல, ஊர்ல யார்தான் பொய் சொல்லல, ஊர்ல யாரா ஏமாத்தனா என்ன பண்ண முடியும்? வாழ முடியும் அப்படி சொல்லு. இல்ல உள்ள ஆவி சொல்லு இல்ல இல்ல ஏமாத்திரா, இப்போ வேணா உனக்கு காசு கிடைக்கிற மாதிரி இருக்கும், இப்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கத்தோட ஆசீர்வாதம் தான் ஆயுசு தரும், அது ஏமாத்தாதன்னு சொல்லும் ஆவி. சரியா சொல்லும், விடியா போயா அதெல்லாம் நம்பினுக்காத, புழைக்க வழிய பாரு. என்ன இல்லைன்னு உஷார் என்ன பண்ணுவாங்க? தலையில மிளகா அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால இப்படி உங்களுக்குள்ள மாறி மாறி என்ன பண்ணும்? பேசிட்டு இருக்குமா. அப்போ நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதுதான் வாழ்க்கை வாழும். நீங்க ஆவிக்குரிய மனுஷன் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, இல்ல இல்ல நான் கர்த்தரோட வார்த்தை தான் கேட்பேன், பிசாசு வார்த்தைய கேட்க மாட்டேன், மாம்ச வார்த்தை கேட்க மாட்டேன், தேவனோட வார்த்தை கேட்பேன், இது லாபம் இருந்தாலும் பரவாயில்ல நஷ்டமானாலும் பரவாயில்ல, தேவனோட வார்த்தை கேட்பேன்னு சொல்லும் போது நம்ம அங்க ஒரு நிரந்தரமான ஒரு நன்மை வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் அப்படிதான் படைச்சார். உலகத்துல மனுஷனை படைக்கும் போது எதுல பிரச்சனை வந்ததுன்னா, மாம்சத்தின் இச்சையில தான் ஏவாளுக்கு பிரச்சனை வந்தது. நீங்க எடுத்துக்கொள்ளாமா? ஆதியாகமம் 3:6 நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது ஸ்திரீயானவள், ஆதியாகமம் 3:6 எடுத்துறீங்களா? அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. புசிப்புக்கு நல்லது. அல்லேலூயா. எங்க வருது? பார்வைக்கு. ரெண்டுமே மாம்சத்தினுடைய கிரியைகள். நல்லா சாப்பிட்டுப்பா, சூப்பரா இருக்குப்பா சாப்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சரீரத்துக்கு சாப்பாடு பாக்குறோம், நல்லா இருக்குல்ல அப்படி. இது எங்க? இது மாம்சத்துடைய எண்ணங்கள். ஆக்சுவலா ஆதாமேவாள் படைக்கும் போது ஆண்டவர் அவன் ஆவி சிந்தனை தான் படைச்சாரு. ஆவி வெளியே இருந்தது. சொல்ல போனா ஆவி வெளியே இருந்தது, சரி எங்க இருந்தது? உள்ள இருந்தது. ஆவி எங்க இருந்தது? வெளியே இருந்தது. அதனால தேவனோட பேசுறார், தடையில்லாம பேசுறாரு. அதனாலதான் ஆதாமேவாளுக்கு ஆட அவசியம் இல்லை. ஏன்னா சரீரம் உள்ள இருக்கு, ஆவி வெளியே இருக்கு. அது பிரகாசமான சரீரம், உள்ள ஆவி பிரகாசமானது. மருவமலைக்கு மேல போகும்போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலிருந்து உள்ள ஆவி வெளியே வருது.
உள்ள வந்து பேசும்போதுதான் அந்த இடம் மகிமையும் பிரகாசமா மாறும்போதுதான் பேதுரு யோவான் யாக்கோபு சொல்லி இந்த இடம் பயங்கரமா இருக்கே, உங்க ஆலயத்தை கட்டலாமே அப்படின்ற. ஏன்னா உள்ள இந்த வெளியே இருக்கிற ட்ரெஸ்ஸை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற ஆவி வெளி வந்து மறுரூமல்ல பேசி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா ஆவி ஆவியோட தான் பேசும். அப்போ தேவன் என்ன உள்ள, ஆனா பிசாசு உள்ள இருக்கிற ஆவிக்குள்ள இருக்கிற மாம்சத்தை தூண்டி விடுறான். நீ பாரு நல்லா இருக்கும், நீ சாப்பிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்படி இப்பொழுது கூட பிசாசு உங்களுடைய சரீரத்தை ஈஸியா என்ன பண்ணலாம், தூண்டி விடுவோம். ஏன்னா இப்போ சரீரம் வெளியே இருக்கு பாக்குறதுல. ஆனா நீங்க எப்போது ஆவிக்குரிய மனுஷன் ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ, எப்போ உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ, அப்பொழுது இந்த மாம்ச இச்சையை ஜெயிக்க முடியும். சில ஜெயிக்க முடியாது போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போது ஆவிக்குரிய மனுஷன்ல நீங்க ஸ்ட்ராங் ஆக 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 உள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிருவான். உள்ள இருக்கிற சரீரம் உள்ள போக ஆரம்பிச்சிடும், ஆவி மனுஷன் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்பொழுது இந்த பாவத்தை விடுவது உங்களுக்கு ரொம்ப லேசா இருக்கும். பார்க்காதீங்க, பார்க்காது, அது தோணாது. சேப்பா அப்படின்னு எவ்வளவோ ஆண்ட பார்த்து அப்படி எண்ணம் தோணாது. சிலர் பார்த்தீங்கன்னா குடிக்காரங்களா இருக்காங்கல்ல, ஒரு அப்படிதான் ஒரு இதுல நானும் பாஸ்டரோட ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஊழியத்துக்கு போகும்போது நானும் குமார் பாஸ்டர் நினைக்கிறேன், ஊழியத்துக்கு போயிருக்கும்போது ஊழியத்துக்கு கிராம ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்போ எதிர்க்கிறாரு, சண்டை போட வர்றாரு. அப்போ இவர் சொல்றாரு, கூட வந்தா சொன்னாரு, நான் மட்டும் ரட்சிக்கப்படலைன்னா உன்னை இப்பவுமே அடிச்சு குழப்பி இருப்பேன் அப்படி சொன்ன, அடிச்சு நாசமாக்கி இருப்பேன், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு பாக்குறேன் அப்படின்னு. குமார் பாஸ் சொல்றப்பா, நீ ரட்சிக்கவே படல. எப்போது உனக்கு சிந்தனை வருதோ ரட்சிக்கவே படல, உனக்கு சண்டை போடணும் எண்ணமே வராது. சில பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் இதெல்லாம் இந்த ஃபேமிலிக்கு கெட் டுகெதர்ல எல்லாம் ரட்சிக்கப்படலாம் வருவாங்க. அப்ப கல்யாணம் முன்னாள் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் அடிப்பாங்க. அப்போ எல்லாம் யூத் பசங்க எல்லாம் போகும்போது சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டமடா, தண்ணி அடிக்க முடியலையடா, ரட்சிக்கப்பட்ட யோசனை தராங்கடா அப்படின்னு. அப்ப சொல்லுவோம், நீ ரட்சிக்கவே படல, உனக்கு என்ன பண்ணுது வருது. நீ ஆவிக்கிற மனுஷன் என்ன உனக்கு வர வாய்ப்பு இல்ல. இன்னும் என்ன பண்ணல, சரியா நீ ரட்சிக்கப்படல, உனக்கு என்ன வருது, இப்படி மோசம் போயிட்டோமாப்பா குமாரு, இப்படி மோசம் போயிட்டோமா அப்படின்னு சொல்லாத. அப்ப உள்ள இருக்கிற மாம்சம் உங்களுக்கு வெளியே அப்படி என்ன பண்ணுது, வெளி காட்டு இல்லப்பா, அது சிந்தனை இல்லாம போகும். எப்போதான் ஆவிக்கிற மனுஷன் இருக்கும் போது அவனை திட்டணும்னு தோணாது. சரி விடுப்பா, சரி விடுப்பா, நஷ்டமா பல விடுப்பா, ஏமாத்தினா விடுப்பா, நாலாந்திர போட விடுப்பா, இப்படியா உன் வாழ்க்கை தோண ஆரம்பிக்கும். அப்படி ஆவிக்கிற வாழ்க்கையில வளர்ந்த போது தேவன் பார்க்கிறாரு, அவருக்கும் உங்களுக்கு ஒரே இருக்கும் போது அவர் உங்களை மெச்சிக்கொண்டு உங்களை நேசித்து உங்க கூட பேசி அவர் கூட பழகி நீங்க செய்யறதெல்லாம் என்ன பண்ண உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீங்க சில டைம்ல நல்லா ஜெபிச்சுட்டு நல்லா ஆராதனை பண்ணி ஜெபிச்சு துதிச்சு ஆவிக்கு வாழ்க்கை நல்லா வரும்போது நீங்க சும்மா ஏதாவது சொல்லுங்களேன், அது நடக்க ஆரம்பிச்சிடும். சாதாரண சொல்லுங்க, உங்க வாழ்க்கை சீக்கிரம் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னா நீங்க நல்லா துதிச்சு ஆர்ப்பரிச்சு நல்லா தேவனோடு இருந்து நல்லா அந்நிய வழியில பேசி 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 உள்ள இருக்கிற மனுஷனை வெளிக்கொண்டு வந்து ஆவிக்குள் அப்படியே நீ இருந்துட்டு ஏதாவது ஒரு பிளெஸிங் உங்க பிள்ளைக்கோ உங்களுக்கோ சொல்லிடுங்க, அது நிச்சயமா பலிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆனா மாம்சத்துல சொல்றதால பலிக்க மாட்டுது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் அப்படிதான், ஒரு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு இடம் வாங்கணும். அவர் சொல்லிட்டாரு, அந்த இடம் கம்மியா இருக்கும், ரேட்டு கம்மி தான், ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு 10,000 ரூபாய் வச்சுங்களேன், 10,000 ரூபாய் இருக்கும் அந்த இடத்து ரேட்டு. இவர் போய் கேட்கும்போது தான் சொன்னாரு, 1 லட்ச ரூபா தாங்க தருவேன்டாரு. ஆனா 1 லட்சம் பொருளாங்க இல்ல, இவன் வாங்க கூடாது. என்ன பண்ணாரு, இவரு ரேட்டே சொல்றாரு, பிடிக்காது. 2 மூடி கேட்டு வந்தாரு, இல்ல முடியாதுன்றாரு. அந்த இடம் நல்லா இருக்கும், கிடைச்சா விற்கதான் பிளான் வச்சுக்கிறாரு அந்த இடத்துல. அப்புறம் கடைசியில இவர் நல்லா ஜோம் பண்ணு போன சொல்லி நல்லா ஜோம் பண்ண நல்லா ஆரம்பிச்சுட்டு இவன் போயிட்டு கேட்டாரு. அப்ப என்ன பண்ணாரு, தரமாட்டேன் அப்படின்ட்டாரு. அப்ப சும்மா சொல்லிட்டு போனாரு, இவர் உயிரா இருக்க வரைக்கும் இது கிடைக்க போறது இல்ல, சத்ததான் கிடைக்கும் போல் தருது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்தாரு. பேட்ல என்னன்னா 1 வாரத்துல அவரு இறந்துட்டு அந்த இடத்த அவங்க சொந்தக்காரங்க வெறும் 10,000 ரூபாய் வெறும் 2,000 ரூபாய் கொடுத்தாங்க இவருக்கு. இவர் சொன்னாரு, நான் தப்பா தான் சொன்னேன் சொல்லிட்டேன். அது சொல்றேன், ஆவிக்குரிய மனுஷர்கள் நீங்க வாயில விழுந்தீங்க அப்படின்னா அது உங்க வாழ்க்கையில கெடுத்து விட்டுரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
அல்லேலூயா. மாம்சத்துக்கு பிரச்சனை இல்லை. அவன் எப்போ ஆவிக்கிற வாழ்க்கையில் நல்லா இருந்து நல்லா துதிச்சு அதை சொல்றான், அப்பா நீ ஊழியக்காரமா பேசாத, நீ ஏதாவது பேசுனா தேவையில்லாம சிக்கிப்ப. ஏன்றால் அவன் சில டைம் மாம்சத்துக்கு டைம் பிரச்சனை இல்லை, நல்லா ஆவிக்கிற ரொம்ப ரொம்ப தொல்லை பண்ண, ரொம்ப ஜெபம் பண்ணி என்னப்பா ஒரே தொல்லையா இருக்கு அப்படின்னா அவன் கஷ்டம். அதனால ஊழியக்காரர் எங்க விழுந்தாலும் விழா பரவாயில்ல, எங்க விடாதீங்க, ஊழியக்காரர் வாயில விடாது. இவன் வந்து யாரு, எக்ஸாம்பிளுக்கு எலிசா என்ன பண்ணாரு, எல்லாம் யாரு, எலிசா தான், ஆமா, கேஎஸ்சி இட்டப்படுத்து வாங்கிட்டு வரும்போது நாகம்மான் கிட்ட அது வாங்கிட்டு வரும்போது, உனக்கும் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய வம்சத்துக்கு என்ன பண்ணும், குஷ்டம் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கு வருவதாக என்றார். அந்த சமயத்திலே அவனுக்கும் மாத்திரம்ல வம்சத்துக்கே குஷ்டம் வந்துடுச்சு. அதனால அப்போ குஷ்டம் கெட்டதே ஒரு நடக்கும் ஆவிக்குற வாழ்க்கை. அவர் என்ன பண்றாரு, அவரு ஏன் சொல்லுவார்னா, என்ன பண்றாரு எலிசா, இப்போ உள்ள ஜெபம் பண்ணுகிறாரு. ஜெபம் பண்ணும் போதுதான் இவரு வேற யார் வருது, நாகம் வராரு. நாகம் வரும்போது நீ போ 7 தடவை பண்ணு, யோர்தான் முங்கிட்டு போ அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இந்த பிரேயர் டிஸ்டர்ப் பண்ணல, இவர் ஆண்டோட பேசிருக்கிறாரு. இது ஆண்டோட பேசிட்டே இருக்கும் போதுதான் அவன் தப்பு பண்ணிட்டு உள்ள வரும்போது இந்த அபிஷேகத்தோட பேசுறாரு, உனக்கும் சந்ததி வரும் போ அப்படின்ட்டார். வந்துச்சு. அதே பேதுரு தேவ சமூகத்தை இருந்து ஜெபம் பண்ணுகிறாரு. அப்ப யாரு வருது, யாரு, அனனியாவும் சப்ரம் வராரு. அப்ப ஏன் சொல்லுவாருன்னா, அப்ப கெட்டதே நடக்குது அப்படின்னா, நெகட்டிவ் எடுக்க வேணாம், கெட்டதே நடக்குது அப்படின்னா நீ ஜெபம் பண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்து நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா அது உங்க பிளஸிங்கா மாறும். அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றோம், நல்லா வர்ஷிப் பண்ணுங்க, நல்லா ஆராதிங்க, நல்லா அந்நிய பாஷையில பேசுங்க, நான் தேவன் நல்ல இடைப்படுங்க. அப்படி இடைஞ்சிட்டு உங்க பையன் வந்து பிளஸ் பண்ணு, ஏசு நாம இந்த பையன் ஆசீர்வதிக்கிறேன், அவன் வாழ்க்கை பலமா இருக்கும். அல்லேலூயா. அந்த ஜோம் பண்ணுவான் அன்னைக்கு, எதுக்கு ஜோஷ்னாக்கு தான் அன்னைக்கு எக்ஸாமுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல, பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜோம் பண்ணுப்பா, நான் படிச்சா வரணும்பா அப்படின்னாரு. சரி ஜோம் பண்ண சொல்லிட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு, ஏசு நாமத்துல நீ தான் ஃபர்ஸ்ட் வருவ போ அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் லைட்டா தான் இருந்தது, நீ தான் ஃபர்ஸ்ட் வருவேன் சொல்லிட்டு ஃபர்ஸ்டா அவனை வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டான். போ ஜோம் பண்ணல போ அப்படின்ட்டு. ஜோம் பண்ணப்போ எல்லாம் எழுதிட்டேன்ப்பா, என்னால எனக்கு ஒரு பயமா இருக்குதுப்பா அப்படின்னு. ரிசல்ட் வரும்போது அவன் தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட், 99 மார்க் 100க்கு. அல்லேலூயா. எனக்கா, நானா, நீயேதான். ஏன் படிப்பு இல்ல, ஜெபம். அல்லேலூயா. நான் இந்த போஸ்ட்ல உனக்கு பேர் என்ன பண்ணும், வரும், பேனர்ல வரும், வரும், போட்டோ வரும், போ அப்படின்ட்டு. அல்லேலூயா. அதனால நான் பிளஸ் பண்ணும்போது அதுல ஒரு பவர் இருக்கு. அப்ப இந்த பிளெஸிங்க பிசாசு கெட்டதுக்கும் பயன்படுத்துவான். அதே வாய்க்கொண்டு நீங்க பேசும்போது சாபம் வரும், அதே வாய்க்கொண்டு நீங்க ஆஸ்வதிக்கும் போது அங்க நன்மை வரும். அல்லேலூயா. அதனால நீங்கள் ஒருவருக்கொருவர் பட்சித்து சண்டை போட்டு உங்க வாய் கெடுத்துறாதீங்க, நல்லா இருங்க அப்படின்றது. அப்போ என்ன சொல்ற இடத்துல, இங்க உள்ள இருக்கிற அந்த மாம்சத்தை எடுத்து என்ன பண்ண, உள்ள இருக்க மாம்சத்தை பிசா தூண்டி விடுறான். கண்ணை பாரு என்ன பண்ண, உள்ள ஆவி மனுஷன் உள்ள அனுப்பிட்டு உள்ள மாம்சத்தை வெளியே கொண்டு வந்து, பார்வைக்கு நல்லதும் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இருக்குது. புத்தி எல்லாம் மாம்சத்துல வெளியே கொண்டு வரான். இதை விரும்பி கேட்டதால ஆவி உள்ள போயிடுச்சு, மறிச்சு வெளியே மாம்சம் வெளியே வந்துருச்சு. தான் நிர்வாணின்னு அறிந்து ஒழிஞ்சுக்கிட்டான். ஏன்னா அங்க மாற்றம் நடைபெறுது. வெளியே ஆவிக்கிற மனுஷன் உள்ள போயிட்டான், உள்ள இருக்கிற மாம்சம் வெளியே வந்துருச்சு, இவன் நிர்வாணின்னு பாக்குறான். அப்ப நாம் ஆவிக்கிற வாழ்க்கையில தான் தேவனை கனெக்ட் பண்ணணும். அப்ப ஆவிக்கிற வாழ்க்கையில வளர 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 நான் வாழ்க்கையில நன்மைக தேடி வரும். தேவன் நீங்க பேசணும்னா ஆவிக்குரிய மனுஷன் தான் பேச முடியும். தேவன் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் தன்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் தேவன் பேசிக்கொண்டிருந்தான். கர்த்தரோடு இயேசு பேசும்போதெல்லாம் தன்னுடைய இருள் என்ன பண்ணாரு, இருளான சமயத்துல மலை மேல், ஏன்னா தன் ஆவியோடு பேச, உள்ள ஆவி வெளியே வந்து பேசுது. அப்ப உங்களுக்குள்ள ஆவி என்ன வெளியே வந்து பேசணும். பேச 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 உன் வாழ்க்கையில இல்லாம எல்லாம் அகன்று போகும். அல்லேலூயா. இதுல ஒவ்வொரு சீக்கிரம் ஞாபகம் வச்சுங்க.
உன் வாழ்க்கை எங்கதான் பிரச்சனை, எங்கதான் பிரச்சனை கண்டுபிடிங்க. இதுதான் பிரச்சனை, இதுதான் சொல்யூஷனு, இதுக்கெல்லாம் நீங்க படிக்கணும். உட்காந்து நீங்க வெட்டி கதை, வீண் கதை, தேவையில்லாத பேசி தேவையில்லாத ஆட்கள்கிட்ட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணினா இதை வாழ்வீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கும். பயங்கரமா உழைப்பீங்க, ஆனா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். பயங்கரமா செய்வீங்க, ஆனா அது ஒரு நிம்மதி இல்லாம இருக்கும். ஆனா நீங்க தேவ சமூகத்தை நின்றுட்டு போனீங்கன்னா ஒண்ணுமே செய்யலாம் கூட உங்களை ஆசீர்வாதம் தேடி உங்களுக்கு என்ன பண்ணும், வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதால பணத்தை கூட மாம்சத்துல உழைக்காதீங்க, ஆவியில உழைங்க. அல்லேலூயா. பணத்தை கூட மாம்சத்தை பண்ணும் சம்பாதிக்க பார்க்காதீங்க, ஆவியில என்ன பண்ணுங்க, சம்பாதிக்க. எப்படி ஆவியில சம்பாதிக்கிறது? எப்படி ஆவியில சம்பாதிக்கிறது? நல்லா ஜெபம் பண்ணிட்டு நல்லா துதிச்சுட்டு, ஆண்டவரே நான் போறேன், இது என்னுடைய கையின் பிரயாசம் அல்ல, தேவனுடைய கிருபையினால, தேவ தயவுனால. அப்படி போயிருக்கீங்களா? அப்படி போயிருக்க சுரேஷ? ஒரு நாள் போனதில்ல ஐயா, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லையா, நான் ஒரு பாவியை என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நீ போகும்போது என்ன பண்ணுங்க, ஆண்டவரே இன்னைக்கு வேலைக்கு போறேன், இதுல தேவனுடைய பிரசனம் இருக்கணும். அல்லேலூயா. நான் செய்கிற வேலையில தேவனுடைய அபிஷேகம் இருக்கணும், நான் செய்யும் போது வெற்றி உண்டாகணும். அப்படி சொன்னோம், வெற்றி உண்டாகணும். இந்த காரியத்தை சிந்திக்க பண்ணுங்க, பாதுகாக்கணும். அல்லேலூயா. அப்புறம் போகும்போது வண்டி வழுக்கிச்சு, டயர் வெடிச்சிச்சு, அதை ஆச்சு சொல்லக்கூடாது. போகும்போது என்ன பண்ணணும், பாதுகாப்போடு போகணும், வெற்றியோடு போகணும். மாம்சத்தை கூட பணத்தை கூட மாம்சத்தில் நீங்க என்ன பண்ண சம்பாதிக்காதீங்க. ஏனால் இந்த தோட்டத்தை, என் தோட்டத்தை, ஏன் தோட்டத்தை என்ன சொன்னாரு, பராமரிக்க பண்படுத்த, என்ன பண்ண, பண்படுத்தி பராமரிச்சு காக்கவும் வைத்தார். யார? ஆதாம. கோட்டை விட்டான், காக்கணும்னு சொன்னார் ஆண்டவரு. காத்தானா? ஏன் காக்கல? எப்படி சொல்றீங்க காக்கலன்னு? எப்படி சொல்றீங்க? பிசாசு உள்ள அமிச்சிட்டானே. ஆண்டு நல்லா தெரியும், பிசாசு உள்ள தெரியும். உங்கள்கிட்ட கொடுத்துட்ட, நீ காக்கணும். நான் இருக்கிற, நீ இருக்கிற, ஒய்ஃப் இருக்காங்க, இது நடுவுல வேற யார் வரா பாத்துக்கோ. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவுல மூன்றாவது ஒரு நபர் பிசாசு வந்தானா அவன் பேர் என்னது? பிசாசு. பக்கம் சொல்லுங்க. கணவன் மனைவி நடுவுல வேற வந்தாருன்னா அவன் பேர் என்னது? சொல்லுப்பா பக்கத்துல. அது உங்க அம்மா பெத்த தாயா இருக்கலாம், என் பெத்த 10 மாசம் வயிற்றுல பெத்த தாயே. நீ தாயா இருந்தா சரிதான், நீ பேய்தான். எப்போ நீ நல்ல வந்தா, நீ நடுவுல வரல, ஒதுங்கி இருந்து பாக்குறனா நீ தாய். நடுவுல தான் நான் சொல்ற நீ கேட்கணும். அவங்கள அப்படிலாம் பண்ணாத, நான் தான் உனக்கு முக்கியம். நீ தாய் இல்ல, பேர் என்னது? நான் சொல்லப்பா. அப்போ இது மாதிரி பிசாசு காக்கு ஆண்டு சொன்ன அந்த இடத்த காக்கு பண்ணாரு. இவன் என்ன பண்ணல, பாதுகாக்கல, விட்டுட்டான். அதுக்கப்புறம் பண்படுத்தவும் பராமரிக்கவும் போனான். தோட்டத்தை பாருப்பான்னார். எப்படி போறான்? வேலை செய்யும் போது ஆவிக்குரிய மனுஷன் தான் போறான், மாம்ச மனுஷன் போல. இவங்கிட்ட என்ன இருந்தது? தோட்டத்தை இது பண்றதுக்கு கடப்பாறை இருந்ததா? வேற இருந்துச்சு? வேற இருக்கு? மண்வெட்டி இருந்துச்சா? இல்லையே. அது மாம்சுக்கு தேவை, ஆவிக்கு இது தேவையில்லை. இவன் வாயின் வார்த்தை சொன்னாலே போதும், அந்த இடத்துக்கு நீர் ஊற்று வர ஆரம்பிச்சிடும், அந்த இடத்த களை எடுக்க ஆரம்பிச்சு. வாயின் வார்த்தை எதுனா, ஆவிக்குரிய மனுஷனுக்கு வாயின் வார்த்தையில பவர் இருக்கு. அங்க என்ன, ஆதாம் மண்வெட்டி தூக்கிட்டு போனாரு, வாங்க போலாம், அந்த வாய்ப்பு காட்டுக்கு போலாம், ஏறி விழலாம் சொன்னாரா? இல்லையே. எப்போது உள்ள இருக்கிற மனுஷன், உள்ள மாம்சம் வெளிவந்து ஆவிக்குரிய மனுஷன் உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன தேவைப்படுது அவனுக்கு? வேர்வை வெட்டு. என்ன பண்ணாரு? நெற்றி வேர்வையில சிந்தி என்ன பண்ண, வருத்தோட கனியை புசிப்பாய். நீ வருத்தத்தோட கனியை புசிச்சனா நீ சாபத்தில் இருக்கிற. நீ வருத்தத்தோட ஒருத்தர் செஞ்சு எப்படி வேறு விழுந்து வேறு வரும். எப்படி வரும்? வெயில்னால வேறு வரும். ஆனா கஷ்டப்பட்டு வேர்வை பயங்கரமா அப்படி கடினமா உழைச்சி ஒடுக்கி, எப்படி பார்வோன் ஜனங்களை ஒடுக்கி அது மாதிரி இருந்தா அது சாபத்துக்குள்ள இருக்கிறீங்க. இப்ப ஆவிக்குரிய மனுஷன் போய் என்ன பண்றான்? ஆதாம் தண்ணி ஊற்றுவதாக வருது, அந்த இடம் பண்படுது. ஏன்னா ஆவிக்குரிய மனுஷன் பேசுறார். அப்போ உலகத்துடைய காரியத்தையும் ஆவிக்குரியதில் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு?
ஈஸியா அது வேர்வை சிந்தாம என்ன பண்றான், அங்க வேலை செய்யறான். அப்போ உலக வாழ்க்கை கூட நீ ஆவிக்குரிய மனுஷனோடு இருந்து வேலை செஞ்சினா ரொம்ப ஈஸியா இருக்க வேலை, ரொம்ப கஷ்டம் இருக்காது, ரொம்ப இலசுவா இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஆண்டோடு சேரணும். எப்படி ஆவி, அந்த ஆவி பலப்பட்டுச்சுன்னா பகலின் குளிர்ச்சியான வேலையில என்ன பண்ணாரு ஆண்டவர், ஆதாமோட உலாவி கொண்டிருந்தாரு, பேசி கொண்டிருந்தாரு. அப்ப உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வேண்டும் என்றால் நீ தேவனோடு பேசுறதா இருக்கணும், படகுகளா இருக்கணும், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகளா இருக்கணும். இப்படி பேச 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 ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பேசும்போது மாம்சத்தை பேச மாட்டாரு, ஆவிக்கு தான் பேசுவாரு. நீங்க ஆவியோடு பேச 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 இப்ப இருக்க உள்ள ஆவி மனுஷன் வெளிவர ஆரம்பிச்சிருவான். வெளிவரும்போது உன் வாழ்க்கையில பிசாசு பயப்படும். அல்லேலூயா. பிசாசுங்களை வியாதி பயப்படும். இந்த வெளியில இப்ப என்ன வந்துச்சு, இப்போ உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் எங்க வருது, இப்போ வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. வெளிவர ஆரம்பிக்கும் போது இந்த ட்ரெஸ்ல வருது, வெளி வந்திருக்குது. இந்த ட்ரெஸ் ஆவிக்கு ட்ரெஸ் தேவையில்லை, இந்த ட்ரெஸ்ஸை தாண்டி வெளி வந்ததாலதான் அப்படி பவுலுக்கு வந்தது. பவுலுக்கு வந்ததாலதான் அவன் ட்ரெஸ் எடுத்து வியாதி மேல போடும்போது வியாதி சுவாசமாகுது. அவன் பெல்ட் எடுத்து வியாதி மேல போடும்போது வியாதிகள் மாறுது. ஏன்னா உள்ள ஆவி மனுஷன் அவன் ட்ரெஸ் வரைக்கும் எட்டி பாக்குது. அல்லேலூயா. அப்போ அந்த ஆவிக்குரிய மனுஷன் இருந்து வரும்போது அந்த ட்ரெஸ் அவனுக்கு என்ன பண்ணுது, வேலை செய்யுது. இந்த ஆவிக்குரிய மனுஷன் வந்து இன்னொருத்தர் இருக்கிறாரு, யாருன்னா எலிசா. அந்த ஆவிக்குரிய மனுஷன் இருந்துதான் அது வெளியே வருது. அங்க எப்படி சொல்லனா, அவ வந்து சீரியர்கள் என்ன பண்ணாங்க, எலிசாவை பிடிக்கிறதுக்கு பெரிய ராணுவத்தில் வராங்க. வந்து பார்க்கும்போது கூட வேலைக்காரர் என்ன பண்ண, ஐயா என்ன பண்ண, நம்ம என்ன பண்ணிட்டோம், மாட்டிக்கிட்டோம். எல்லா சீரியல் எல்லாம் என்ன பண்ணாங்க, மலர் முழுசா என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க, நம்ம எல்லாம் நம்ம பிடிச்சிருவாங்க, சாகடிக்கு போறாங்க, பயந்து நிற்கிறான். அப்ப சொல்றாரு, அவரோடு இருப்பதை காட்டு நம்மளோட இருப்பது அதிகம்ன்றார். எப்படி சொல்றீங்க, என்னாச்சு இருக்கு, பைத்தியத்தை பிடிச்சா அவருக்கு நல்லா இருந்தாரு, ஜோம் கொண்டு போனாரு, வந்தோடனே இவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 10,000 பேர் மேல இருக்கிறாங்க, நாம் 2 பேர் தான் இருக்கிறோம், அவங்களோட நம்ம அதிகம்ன்றாங்களே, எப்படி இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு நினைக்கும் போது இல்ல ஆண்டு சொல்ற ஜோம் பண்றாரு, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்கள் திறந்தார்கள். பார்க்கும்போது அந்த மலை முழுதும் ரதங்களும், அந்த மலை முழுவதும் பெரிய பெரிய தூதர்கள் எல்லாம் உருவனப்பட்ட நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்த்து பயந்துடுறான், வேலை செய்வேன். ஆமா, அவங்களோட இருப்பதை காட்டிலும் நம்மோட அதிகம். ஏன்னா மலை முழு என்ன இருக்குது, எப்படி தெரிஞ்சுனா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. யாருக்கு, யாருக்கு, எலிசாக்கு. யாருக்கு, எலிசாக்கு. அந்த எலிசா செத்து பல வருஷங்கள், பல 100 ஆண்டுகள் ஆகி ஒரு இடத்துல புதைச்சிட்டு போயிடுவாங்க. இடத்துல அங்க வேற 2 நாட்டுக்கு யுத்தம் நடக்கும் போது ஒருத்தனை வெட்டி சாகடிச்சு சத்துட்டா சொல்லிட்டு பண்ணுவாங்க, எலிசா இருந்த கொகையில கொண்டு போட்டுருவாங்க. யார, 100 வருஷம் பொறுத்து, பல 100 வருஷம் பொறுத்து 2 நாள் சண்டையில ஒருத்தனை இறந்து போடுவான். அவனை தூக்கி எங்க போடுவாங்க, எலிசா புதைச்ச கொகையில தூக்கி போடும்போது எலிசாவுடைய எது எலும்பு அவன் மேல பட்ட உடனே செத்தவன் உயிரிழந்துட்டான். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு, அவனுடைய அந்த ஆவிக்குரிய மனுஷன் அவன் அந்த எலும்புல கூட வல்லமை இருக்குது. எத்தனை வருஷம் பொறுத்து, பல 100 ஆண்டுகள் பொறுத்து. அப்ப ஆவிக்குரிய மனுஷன் வல்லமை யோசிச்சு பாருங்க. செத்த பிறகு இவ்வளவு வல்லமை இருக்கு அப்படின்னா உயிரா இருக்கும் எலிசா எவ்வளவு வல்லமை இருந்திருக்கும். அதான் சொல்றேன், உங்க ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ செத்த பிறகே அற்புதம் செய்ய முடியும் என்றால் உயிரா இருக்கும் போது உங்க வாழ்க்கையில, உங்க சொந்த வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்காது? நடக்கும். நடக்கும், அற்புதம் நடக்கும், நடந்து ஆகணும். சொல்லுங்க ஐயா பக்கத்துல, கீபோர்ட் ஐயா, நடந்து ஆகணும். என்ன பண்ணா, நடந்து ஆகணும். எது நடக்கணும், அற்புதம் நடந்து ஆகணும். சொல்லுங்க ஆண்டவரே, பல 100 ஆண்டுகள் ஆகி செத்து போன எலிசா எலும்பு தொடும் போது உயிரடைய முடியும் என்றால் என் சரீரத்துல பலவீனம் மாறிதான் ஆகணும். அல்லேலூயா. என்னோட பிரச்சனை மாறிதான் ஆகணும். நீங்க எப்போது மாறும்னா, நீங்க ஆவிக்குரிய மனுஷனை வெளிக்கொண்டு வரும்போது. அல்லேலூயா. அதுக்கு உதவி செய்கிறது தேவ வார்த்தையும் ஆவியான பிரசன்னமும். அல்லேலூயா. எங்க தேவ வார்த்தையும் ஆவியான பிரசன்னமும் இருக்கோ அங்க உன் வாழ்க்கையில என்ன நடக்கும், அற்புதம்
நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். நடக்க ஆரம்பிக்கும். ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்கும். நிச்சயமா நடக்க ஆரம்பிக்குமா? சொன்ன பத்தாது, பைபிள் படிக்கணும். படிச்சீங்களா? சோறு ஆகாது, காலத்துல அரிசி இருக்கணும். சும்மாவே ஆவனா வேலைக்கு ஆகாது. ஆகும் சொல்றதெல்லாம் நல்லதா இருக்குது. சொல்லுங்களா? பேர் பெத்த பேரு அரிசி ఏమీ లేదు. அரிசி இல்ல, பேர் பெத்த பேரு அரிசினா இல்ல. நீங்க சொல்றது நல்லதா இருக்குது. என் ஆண்டு ஆசீர்வதிப்பார். எப்பா எல்லாம் சரிதான், ஆசீர்வதிப்பாரு. அவர் ஆசீர் ரெடியா இருக்கிறாரு. உங்ககிட்ட என்ன இருக்கு? இப்போ அதே எலிசா அவருடைய ஊழியக்காரர் இறந்து போயிடுவாங்க. உன் மனைவி சொல்லுவாங்க, ஐயா ஊழியக்காரர் இறந்து போயிட்டாங்க, நான் ரொம்ப கடனா இருக்கிறேன், என்ன பண்றது? கூட எண்ணெய் இருக்குது, அவருக்கு இடம் எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெய் எடுத்து என்ன பண்ணு, கொண்டு போய் ஊத்து. என்ன இருக்கு? எண்ணெய். என்ன? எண்ணெய். எண்ணெய் இருக்கு, எண்ணெய் இருக்கு. ஓகே ரைட், போ. அப்ப ஊத்த 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 என்னாச்சு? அவங்ககிட்ட எண்ணெய் இருந்தது. எதுக்கு? ஊத்துறதுக்கு. அது மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட ஒண்ணு இல்ல. நான் பைபிள் படிக்கிறது இல்ல, நான் ஜெபம் பண்றது இல்ல, நான் எதுக்கு பாஸ்டிங் பேருக்கு வருது இல்ல. நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, நான் என் பொண்டாட்டி உண்டு, நான் உண்டு பக்கத்து வீட்டு கதை உண்டு, நான் உண்டு டிவி உண்டு, போன் உண்டு, நான் அழகாக்குறேன். அவனுக்கு ஒண்ணும் நடக்காது. அப்படியே போயிடு. என்ன அப்படியே என்ன பண்ணும் வாழ்க்கை? நான் வந்துட்டு போய் சேர வேண்டியதான். அதால இதுவும் கஷ்டம். அல்லேலூயா. சாவும் என்ன பண்ணுவாங்க? வாய்க்கு அரிசி போடுவாங்க. எதை காட்டுதுன்னா, எப்பா நீ ஒழுங்கா வாழ்ந்தா வாய்க்கு அரிசி தேவையில்லை, நல்லா வாழ்ந்துருக்கலாம். ஆவிக்கிற மனுஷனுக்குள்ளேயே உள்ள அரிசி ஏத்திட்டே இருந்தா உனக்கு தேவையே இருக்காது. அந்த அரிசியை பத்தி பேசல. நீ உயிரா இருக்கும்ல, வார்த்தையை பிடிங்க, வசத்தை பிடிங்க, இந்த விதையை உங்களுக்கு உள்ள என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க. அப்போ வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இப்பதான் பாதி வந்திருக்கிறேன். மீதி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் நினைக்கிறேன். திருவனந்தபுரம் இருக்குது. அது 2 கொரிந்தியர் 3:17 அது மட்டும் படிக்க பார்க்கலாம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் சொல்லு பாருங்க. கர்த்தரே ஆவியானவர். சத்தமா சொல்லுங்க. கர்த்தரே ஆவியானவர். நீங்க தனியா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. கர்த்தரே ஆவியானவர். ஓகே, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமே, அங்க என்ன உண்டா? விடுதலை. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்க விடுதலையும் உண்டு. ஆமே, இது விடுதலையே இல்லைங்க. இது விடுதலையே இல்லை. வாழ்க்கை விடுதலையே இல்லை. குடும்பத்துல விடுதலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் போராட்டம், எப்ப பார்த்தாலும் கஷ்டம், எப்ப பார்த்தாலும் ஒரே பயமா இருக்குது. அப்ப என்ன இல்லை உங்ககிட்ட? கர்த்தருடைய ஆவியானவர். ஒரே பயமா இருக்கு, எதிர்காலத்துக்கு கொடுத்து பயமா இருக்கு, ஆவியானவர் இல்ல. ஐயோ வியாதி கொடுத்து பயமா இருக்கு, ஆவியானவர் இல்ல. இது ஒரே என்ன பண்ணுது? கஷ்டமா இருக்கு, ஆவியானவர் இல்ல. கர்த்தர் ஆவி எங்கே உண்டு அங்க என்ன இருக்கு? விடுதலை. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் ஆவி இருந்தா. பக்கத்து குளிக்க சொல்லுங்க, கர்த்தர் ஆவி இருந்தா விடுதலை உண்டு. கேளு, விடுதலை இருக்கா கேளுங்க. விடுதலை இருக்கா? விடுதலை இருக்கா? இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றி தருகிறார் சொன்ன பார்த்தாது, ஆவியானவர் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வெற்றி உங்க வாழ்க்கையில என்ன பண்ணும்? வரும். ஆமென். ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது, குழம்பு கூட உதவாது. கூட்டுக்கு என்ன, குழம்புக்கு உதவாது. ஏட்டு சுரக்கா வச்சு என்ன பண்ண போய்? புக்ல இருக்குது, பாவக்காய் இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு. ஆனா வீட்டுல என்ன இல்ல? ஃப்ரிட்ஜ்ல ஒண்ணுமே இல்ல. உனக்கு நடக்காது. அதே மாதிரி ஆண்டு செய்வார், ஆண்டு பண்ணுவார், ஆண்டு செய்வார். உங்களுக்குள்ள என்ன இருக்கு? சொரக்கா இருக்கா? அட்லி கேளுங்க, சொரக்காவா இருக்காப்பா? ஆப்பிள்லாம் வேணாம், சொரக்கா வெண்டைக்காவா இருக்குதா? உள்ள இருந்தானே செய்ய முடியும். சொல்லு, உள்ள இருந்தா என்ன பண்ணும் செய்ய? வீட்டுல எந்த பொருளுமே இல்லை, எப்படி செய்வீங்க? அப்படிதான் நாங்க இது ஒரு டாக்டர் செக்கப்புக்காக, செக்கப்ல ஒரு பார்க்கறதுக்காக போனோம். அண்ணா நகர் போனோம். எப்படி பேசணும்னு சொல்ற பாருங்க, அப்போ உங்க வாழ்க்கை எப்படி நடக்கும் பாருங்க. அண்ணா நகர் போனோம். ஆனா டாக்டர் அங்க இல்ல. சீக்கிரம் வந்திருக்கலாம். எப்ப அவர் 12-11 மணி இருக்கிற சொன்னாரு. டக்குன்னு கேஸ் வந்துருச்சு, போயிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? நான் பத்திரிக்கைலாம் போயிட்டேன். அவர் 11 மணிக்கு உள்ள இருப்பேன்னாரு. பத்திரிக்கை போன டாக்டர் என்ன பண்ணிட்டாரு? திருமங்கலத்துல போயிட்டாரு. வைஃப் சொல்லுது, எப்ப சீக்கிரம் வந்திருக்க வேண்டியதானப்பா, வந்து பாத்துக்கலாமே. நான் என்ன பண்ண? அவரு போயிட்டாரு. என்ன திட்டுற? இல்ல, வந்திருக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. அல்லேலூயா, வந்திருக்கு ஒரு. அப்படியே சொன்னேன்.
நான் வந்து என்ன இருக்கு, கர்த்தர் தீமையானது கூட நன்மையை மாத்துவார். வந்துருக்கோம்னா அது என்ன இருக்கு, ஒரு முகாந்திரம் இருக்கு. வா போலாம், என்ன முகாந்திரமோ, வா சரி வா போலாம் சொல்லிட்டு போயின்னு இருக்கிறோம். போயின்னு இருக்கும்போது அங்க கிரே சூப்பர் மார்க்கெட் வெளியில ஜூஸ் கொடுத்துனுக்குறாங்க. ஜூஸ் ஒரு வெயிலா இருக்குது, போற ஜூஸை குடிச்சிட்டு போலாம், ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இந்த புதுசு திறந்துக்கிற கடையை, புதுசா என்ன கடையை திறந்துக்கிறால வீட்டில் ஏதாவது ஜூஸ் கூட்டமா இருக்குது, வண்டி நிப்பாட்டு வந்து இந்த ஜூஸ் குடிச்சிட்டு போலாம் சொல்லிட்டு 2 பேர் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு போவாங்க. அங்க போர்டு 40 பிரான்ச், அது முக்கியமா. இப்போ சரி ஓகே 40 சொல்லி தான் அனுப்போம். 40 பிரான்ச் இல்ல, 2000 ரூபாய்க்கு பொருள் வேணும், 1000 ரூபாய் ஃப்ரீ. 1000 ரூபாய்க்கு பொருள் என்ன பண்ணலாம், உங்க ஃப்ரீயா கிடைக்கும்னாங்க. ஆஹா நல்லா இருக்குதே, சரி 2000 ரூபாய் நம்ம வாங்குறோம், சரி உள்ள போய் என்ன பண்ணலாம், ஏதாவது பாத்துட்டு வரலாம் சொல்லிட்டு போகும். இன்னும் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு ஒன்றும் வாங்க போல, சரி உள்ள போட்டு இன்னொரு ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க, ஃபேண்டா ஃப்ரூட்டி ஜூஸ் கொடுத்தா, அதை குடிச்சிட்டு நம்ம வாங்கிட்டு உள்ள போயிட்டு பார்த்தா வீட்டை சொன்னாங்க, உன்னால பெட்ஷீட்லாம் வாங்கினாங்க, அதெல்லாம் வாங்கினாங்கண்ணா. சரி ஓகே, ஏற்கனவே வந்து 10,000 மட்டும் இருக்குதே, இப்போ 2000 போய் 8000 இருக்குல்ல, வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நான் நினைச்சேன் ஒரு 200 ரூபாய் வாங்கலாம்னு நினைச்சேன். வைஃப் சொன்னாங்க ரொம்ப வாங்காதீங்க, கம்மியா வாங்கிட்டு போயிடலாம், அவன் ஒன்னு இது பண்ணுவான். சரிப்பா நீ வாங்கப்பா. பார்த்தா 1750 ரூபா. கொஞ்சமா வாங்க சொல்ல 1750 ரூபா வந்துச்சு. சரி ஓகே, எல்லாம் யூஸ்ஃபுல்லா பொருள் தான். யாரும் வீட்டுக்கு புதுசா வந்த விட பெட்ஷீட்லாம் இருக்க மாட்டேங்குது, எல்லாம் பழசாயிடுச்சு. சரி ஓகே ரைட்டு சொல்லிட்டு இன்னும் 250 ரூபா கிடைச்சுன்னா 2000 சொல்லிட்டு பார்த்து கடுகுடுலாம் வாங்கிட்டு 2000 ரூபாய் ஆக்கிட்டோம். 2 ஆக்கணும் பிறகு அவன் 1000 ரூபாய் பொருள் கொடுத்தான். எல்லாமே இருந்துச்சு அதுல. என்ன இருந்துச்சு, ரவை, சேமியா, பிரெட்டு, ஜூஸ், சாக்லேட், அது 1000 பொருள். 10 ரூபா. நம்ம பொருள் 4 பொருளா இருக்குது, 4 பெட்ஷீட் 4 தலான. இங்க பார்த்தா 10 பொருள் இருக்குது. சோத்திரம், நான் வந்தது நல்லது. சும்மா வந்தா ஜூஸ் குடிச்சிட்டு போகணும். இப்ப என்ன பண்ணோம், ஜூஸ் குடியா, உனக்கு பொருள் வாங்கியிருக்கோம்ல. அவன் பாக்குறான் கரெக்டா 2005 ரூபா. இப்ப இவ்வளவு பக்கத்துல யாரும் வாங்கலப்பா, எல்லாரும் 2000 2500 வாங்குவாங்க. நான் கரெக்டா 2005 பாக்குறியாப்பா. பார்த்துட்டு சரி ஜூஸ் கொடு, திரும்பி 2 ஜூஸ் வாங்கிட்டு பண்ணோம், வீட்டுக்கு போயிட்டோம். அப்போ தீமையானது கூட நான் வாயில நன்மையா பேசுனீங்கன்னா என்ன நடக்கும், உங்களுக்கு நன்மை நடக்கும். அல்லேலூயா. அப்போ உன் வாழ்க்கையில தீமை நடந்ததுன்னா அது தீமைன்னு பார்க்காதீங்க, தேவன் தீமையில கூட நன்மை செய்வார் சொல்லுங்க. அது தீமை கூட உன் வாழ்க்கை நன்மையா மாறும். அல்லேலூயா. இப்படி அநேக அற்புதம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், டைம் பத்தாது சரிங்களா. அதுல திருவந்திருக்கு மெசேஜ் இன்னும் முடிக்கல, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. கடைசியா அதாவது முக்கியமான கொண்டு பார்க்கணும்னா, கர்த்தர் ஆவியானவர் எங்கே உண்டோ, கர்த்தர் ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இதோ நிப்பாட்டும். மீது அடுத்த வாரம் என்ன பண்ணோம், எல்லாம் வந்துருங்க அடுத்த வாரத்துல சரிங்களா. தொடரும். பார்த்து அந்த டைம்ல பார்த்துருப்போம்ல சீரியல்ல, முக்கியமான வருவான், கத்தியத்தை வருவான், யாரு கொள்ளக்காரன், இப்படி குத்த வருவான், நிப்பாட்டுருவான், தொடரும் போட்டுருவான். அது மாதிரி கர்த்தர் ஆவியான எங்க விடுதலை உண்டு. இதுக்கப்புறம் சொன்னா தொடரும். மீது அடுத்த இது அற்புதத்தை அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் எழுந்திக்கலாம். திருவிருந்திற்கு பங்கு பெறுகிறவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் நீங்க என்ன பண்ணுங்க, எழுந்திக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சூரியர் பாட்டு பாடிருப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆவியான எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ரீஷகரதடதரதரியா ரீஷரதரகரதடதலகரகரவடவரே, எனக்கு இவ்வளோது காரணம் ஆண்டவரே. மனம் கலங்கியே கரைந்திடுமே, கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கியே கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நெருங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா.
மாறிடும் போதும் உம் வார்த்தையை மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடும் போதும் உம் வார்த்தையை மாறிடாதே. வாழ்வினை தாங்கி உம் வார்த்தையால் என்னை வாஞ்சையாய் அணைத்தீரே. உருகாதோ நெஞ்சம் பெருகாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. ராஜா இயேசு ராஜா. ராஜா இயேசு ராஜா. ராஜா இயேசு ராஜா. ஆமாண்டவரே, எங்களுடைய அக்கிரமக்காக நீங்க தண்டிக்கப்பட்டீங்க. எங்களுடைய பாவத்திற்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரப்பா. எங்கள் மேல் வர வேண்டிய நியாய தீர்ப்பு உங்க மேல் வந்தது ஆண்டவரே. நாங்க அடிக்கப்பட வேண்டிய இடத்துல எங்களுக்காக நீ அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே. எனக்காக ஆண்டவரப்பா துப்பப்பட்டீங்க. எனக்காக வலியை சுமந்தீங்க ஆண்டவரே. யோசித்து பாருங்க, இவ்வளோ வலிகள், இவ்வளோ வேதனைகள், இவ்வளோ அவமானங்கள் தெய்வமாகிய கடவுள் நமக்காக ஏற்றுக்கொண்டாரே. கடவுளுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கடவுளுக்கு என்ன வலியை நீங்க சுமந்திருக்கீங்க? கடவுளுக்கு என்ன அவமானத்தை நீங்க சந்தித்திருக்கீங்க? கடவுளுக்காக எந்த எல்லைக்கு நீங்க போயிருக்கீங்க? அவருக்காக என்ன பாடுகளை பட்டிருக்கீங்க? யோசித்து பாருங்க. இவ்வளோ அன்பு கூர்ந்தாரு, கடவுளுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? யோசித்து பாருங்க. இந்த கேள்வி உங்ககிட்டயே நான் விட்டுறேன். நீங்க யோசித்து பார்த்து நீங்களே முடிவு. ஒருவேளை கடவுளுக்காக ஒண்ணுமே செய்யலைன்னா, உங்களுக்காக தான் நீங்க சபைக்கு வரீங்க. அந்த கடவுளுக்காக, உமக்காக ஜெபம் பண்றீங்களோ, உங்களுக்காக ஜெபம் பண்றீங்க, எல்லாம் உங்களுக்காக பண்றீங்க. ஆனால் பிதாவுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் ஊழியம் செய்யணும்னு சொன்னாரு. அவமானத்தை ஏற்றுக்கொண்டு சொன்னாரு. சகிக்க சொன்னாரு. எனக்காக பாடுபட சொன்னாரு. அதை செஞ்சிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு படுற பாடுகளையே நீங்க மெச்சி கொட்டுறீங்க. ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் எதுவுமே செய்யல. நம்ம எல்லாம் ஒன்றும் செய்யல. இன்னும் செய்ய வேண்டிய வேலை ஏராளமாக இருக்கிறது. ஆண்டவரே மன்னிங்கப்பா, எங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. உமக்கு ஒண்ணுமே செய்யல ஆண்டவரே. எங்க பாவங்களை மன்னிங்க, எங்க பாவத்தை மன்னிங்க. அது மாத்திரம் இல்லப்பா, நீ விரும்பாத, உங்களுக்கு பிடிக்காத செஞ்சிடற ஆண்டவரே. பிடிச்சதை செய்யறது மட்டும் இல்லப்பா, நம்ம பிடிக்காத கூட செஞ்சிடறோம். பிடிக்காதெல்லாம் என் வாழ்க்கையில பண்றோம், பிடிக்காதெல்லாம் பேசுறோம், பிடிக்காத எல்லாத்தையும் நான் பார்க்கிறப்பா. தகப்பனே, நீங்க பிடிச்சதை செய்யு சொல்றீங்க, ஆனால் உமக்கு பிடிக்காத பாவத்தெல்லாம் நான் செய்யறப்பா. தகப்பனே, என்ன மன்னிங்கப்பா. பிடிச்சது செய்யலாம் கூட பிடிக்காதா செய்யாம இருக்கலாம்ல. ஆண்டு சொல்றாரு, நீ பிடிச்சது செய்யனாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிக்காதது கூட செய்யாம இருக்கலாம்ல. யோசிச்சு பாருங்க தகப்பனே. முதலாவதாக உங்களுக்கு பிடிக்காததை நான் செய்யறது நிப்பாட்டுறப்பா முதல்ல. அதுக்கப்புறம் நான் பிடிச்சதை நான் செய்யறப்ப. எங்க இருக்கேன் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் தேவனுக்காக தன் உயிரை கொடுத்தாங்க. எத்தனையோ மிஷனரி உலகத்துக்கு வந்து தன்னுடைய உயிரை பூமியில விதைச்சிட்டு போயிருக்காங்க. மொழி தெரியாது எத்தனையோ வெளிநாட்டவர்கள், எத்தனையோ ஆங்கிலேயர்கள் வந்தாங்களே, மொழி தெரியாது, சாப்பாடு காரியங்கள்லாம் அவங்களுக்கு விகற்பமா இருக்கும், சீதோஷணம் எல்லாம் மோசமா இருக்கும். உலகத்திலே வாழ்ந்து எத்தனையோ பேர் இறந்து போனாங்களே. யாருக்காக? தேவ அன்புக்காக. நம்ம மேல் அந்த மக்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு பாசம்? நமக்கு வராத பாசமே அவங்களுக்கு வந்திருக்குது. யோசிச்சு பாருங்க. ஒரு வெளிநாட்டவர் நம் தேசத்து மேல இவ்வளோ பாசம் பட்டு ஊழியம் செய்ய வந்திருக்க என்றால், நம்ம ஜனத்திற்காக நாம் செய்ய வேண்டும் அல்லவா? தகப்பனே, உங்க பிரியமான ஊழியத்தை செய்ய உதவி செய்வதற்காக நன்றி தகப்பனே. ஒப்பு கொடுக்கிறோம். அடிக்கப்பட வேண்டிய அடரப்பா நேரத்தில் கூட தக அடிக்கப்பட ஒப்பு கொடுப்பன தவிர ஒரு நாள் தூஷிக்க மாட்டாப்பா, ஒரு நாள் விட்டு விட மாட்டாண்டப்பா. அப்படியெல்லாம் சேர்ந்து இந்த சரீரத்திற்காக ஆண்டவரே, சரீரத்துக்காக சோத்திர ஆண்டவரே, நாங்க பிக்கப்பட வேண்டிய நிலைமை வந்தாலும் பிக்கப்பட வேண்டிய தவிர ஒரு நாளும் விட்டு போக மாட்டேன் என்ற உணவு எல்லாம் சேர்ந்து நான் பூசிக்கலாம். தகப்பனே,
நான் கையில் இருக்குது ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் கல்வாரிகளுக்காக சிந்தப்பட்ட உம் ரத்தம் ஆண்டவரே. தாய் தான் தன் பிள்ளைக்கு ரத்தத்தை பாலா கொடுக்கும் ஆண்டவரே. ஆனால் தகப்பன் நீர் ஆண்டவரே, ரத்தத்தை ரத்தமாகவே எங்களுக்கு கொடுத்த தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ரத்தத்துல ஜீவன் இருக்கு, ரத்தத்துல உயிர் இருக்கு ஆண்டவரே. இந்த உயிர் எங்களுக்குள்ளாக போய் மரித்து போய் ஆவி மனுஷனை எழுப்பட்ட ஆண்டவரே. உள்ளக ஆவி மனுஷனை உயிரா எழுப்பி வெளிக்கொண்டு வரட்ட ஆண்டவரே. இந்த ரத்தம் எங்களுக்குள்ளா சென்று தகப்பனே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம். சிந்தப்பட வேண்டிய சமயத்தை கூட சிந்தப்படணும் தவிர, ரத்த சிந்தனை தவிர ஒரு நாளும் விட்டு தூர போக மாட்டேன், மதலிக்க மாட்டேன், விருப்பம் இல்லாத இந்த பாவத்தை செய்ய மாட்டப்பா என்று உடன்படிக்கை பண்ணி ஆண்டரப்பா நாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பாடம் பண்ணலாமா? நன்றி 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 ஆண்டவரே. எல்லா எல்டர்ஸ் வருவாங்க, அவட கொடுத்துடலாம். தகப்பனே இல்ல சோதனை சும்மா இருக்க சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி. எல்லாம் கைகளுக்கு தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. தகப்ப இந்த ஒரு விஷயம் கூட மன்னிப்பீராக, இந்த ஒரு விஷயம் கூட பாவத்தை கழுவி பரிசுமாக்குங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன், நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். சாட்சியார் வாழ்க்கை வாழப்பா, நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு கர்த்தர் பிளஸ் பண்ணி இருக்கிறாரு. அவர் ரத்தம் உங்களுக்குள்ள இருக்குது, அவருடைய மாம்சம் உங்களுக்குள்ள இருக்குது. அது மீதியான வேலையை உங்க வாழ்க்கை செய்ய வல்லமையுள்ளதா இருக்குது. நன்றி தகப்பனே. தகப்பனே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியும் ஐக்கியம் அந்நியும் இன்று கொண்டு சதா காலம் நம்மோடு இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லாம, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மாறுவது. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் கை கொடுத்து போங்க. அல்லேலூயா. ஆவியானவர்